தமிழர் தமிழர் மருத்துவர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே விவசாயத்தில் பற்று கொண்டவர். சித்த மருத்துவம் பயின்று தமிழர் மருத்துவம் மக்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் தமிழர் வேளாண்மையை தரணி எங்கும் தலை தூக்கி நிறுத்திட நீர் மேலாண்மை, வரப்பு உயர்வு, வெப்பம் கடத்தல், நீரை தேக்குதல், இடுபொருள் குறைந்த செலவில் தமிழர் வேளாண்மையை முன்னிறுத்தி வருபவர் நம் மண்ணின் மைந்தன் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி போகலூர் ஒன்றியத்தில் 30 ஏக்கர் நிலத்தில் அங்குள்ள விவசாயிகள் அனைவரையும் இணைத்து கூட்டு பண்ணை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அங்கு சென்று அவர்களுக்கு பல்வேறு பயிற்சி முறைகளை அளித்து வருகிறார்கள். மேலும் ஐயா அவர்கள் பிளாஸ்டிக் அழிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கை நுண்ணிய முறையில், அதாவது அந்த நமக்கு எதுவுமே சைடு எஃபெக்ட்ஸ் வராத முறையில் அதனை பண்படுத்தி மக்கச் செய்யும் தொழில் முறையையும் மாணவர்களுக்கு, பல்வேறு கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அடுத்து ஐயா அவர்கள் அன்பையும் நன்மையையும் அறமும் உண்மையும் அறிவும் பயிர் செய்யப்பட வேண்டிய ஒன்றாகவும் உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதுவே இன்று, அதாவது நம் முன்னோர்களாகிய நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. வருங்கால சந்ததியினருக்கு அதை நாம் வழங்கி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2-3 வாரங்கள் வகுப்புகளுக்கு முன்பாக ஐயா அவர்கள் உடல், உணவு, உலகம் பற்றியும், ஆனந்தம், மகிழ்ச்சி நிரந்தரமானதா தற்காலிகமானதா என்பதை பற்றியும் நம்மோடு சிறந்த முறையிலே உரையாற்றி உள்ளார்கள். மேலும் பெருவெள்ள நேரத்திலே சென்னையிலே பெருவெள்ள தடுப்பு முறையை ஆரம்ப கட்டமாக அம்பத்தூரில் திருமதி நந்தினி அவர்களுடைய தொழில் சாலையிலே முதலாக 25க்கும் மேற்பட்ட வெப்ப ஆத்தி குழி என்று 25க்கும் மேற்பட்ட அமைப்புகளை உருவாக்கி அவர்களுடைய தொழிற்சாலையை மிக அற்புதமாக முதல் கட்ட பணியாக அதை சென்ற ஒரு 4 மாதங்களாக அதை தொடர்ந்து நடத்தி வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். அதனுடைய பலன், அதாவது முழு பலன் நமக்கு இன்னும் இந்த மழைக்காலத்திலே அதனுடைய வெற்றி நமக்கு தெரியும். அதற்காகவும் ஐயா அவர்கள் மாதம் சென்னைக்கு வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். மேலும் ஐயா அவர்கள் இன்று நமக்கு உண்மையான இன்பம் பணம், பதவி, பொருளில் இதில் கிடைக்கிறதா என்பதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையை நம்மோடு கலந்து உரையாற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி. ஒரு நீண்ட இடைவெளி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நம்முடைய அன்பர்களிடமிருந்து நான் பிரிந்து சிறிது காலம் ஆகியிருக்கிறது. சற்றேறக்குறைய 1 மாதத்திற்கு மேலாக இருக்கும், அல்லது 2 மாதங்கள் கூட இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு. நாம் ஏற்கனவே கொஞ்சம், அதாவது எப்படி சகஜ நிலையில கொஞ்சம் பேசுறதுக்கு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மேடை பேச்சுகள் அல்லது இலக்கண தோரணையான பேச்சுகளில் இருந்து விடுபட்டு நாம் சராசரியாக எளிதாக நாம் புழங்கக்கூடிய அது போன்ற வார்த்தைகளில் வரும் பொழுது இன்னும் உங்களை இந்த சொற்பொழிவு எளிதில் ஊடுருவும் என்று நான் நம்புகிறேன். அந்த உண்மைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? இந்த ஏற்கனவே சொன்னோம், நம்ம உண்மையான இன்பம், நிறைவு எதில் கிடைக்கிறது அப்படின்னு. நிறைவு என்பது தற்காலிகமானதா நிரந்தரமானதா? மகிழ்வு என்பது தற்காலிகமானதா நிரந்தரமானதா அப்படின்னு நம்ம கேட்டோம். நிறைவு என்பது உண்மையில் பல தற்காலிக புள்ளிகளோடு தொடர்புடையது. எப்படி ஒரு நிமிடம் என்பது 60 வினாடிகளில் தொடர்புடையதோ அது போலவே இன்பம் அல்லது நிறைவு என்பது பல தற்காலிக புள்ளிகளை ஒன்று சேர்த்து போடப்பட்ட ஒரு கோலம் போல.
ஒரு வீடு கட்டணும்னா ஒவ்வொரு பகுதியும் நிறைவாகணும். ஒரு மாணவன் படிக்கிறான். ஒரு ஆண்டு கல்வி ஆண்டுல படிக்கிறான்னா, அவன் ஒவ்வொரு பாடத்திலேயும், ஒவ்வொரு பகுதியையும் அறம்பிறவாக, அதாவது முழுமையாக. அம்மா சவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்குமே உங்க செட்ல இருந்து வர்ற வால்யூம் கம்மியா தான் இருக்கு. நான் வால்யூம் முழுசா வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? சத்தம் வைக்கலாமான்னு பாருங்க. சத்தம் தெளிவா இருக்கா? நண்பர்கள் யாரும் குறை சொல்றதா இருந்தா சொல்லலாம். கிளியரா இருக்குங்க ஐயா. சத்தம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சரி. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைவு என்பது நிறைய நம்முடைய பெரும்பாலானோர் வாழ்க்கையில் 100க்கு 90% நிறைவு என்பதை நாம் தொடாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நிறைவை அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நிறைவை அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னு நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு செயல்லையும் நிறைவை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு செயல்லையும் நிறைவை பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நிறைவை நம்ம இழந்துருவோம். நிறைவு இல்லாமலே கடந்து போயிருவோம். அது போலவே பணம். நிச்சயமா பணத்த சம்பாதிச்சு யாராவது சந்தோஷம் அடையாம இருப்பாங்களா? இது மாரி ஒரு தலைப்பு குடுத்து, "ஐயா பேசுங்க ஐயா" அப்படிங்கிறாங்க. ஏங்க பணத்த சம்பாதிச்சு நிறைவு அடையிறோமா? இல்லையா? அடையிறோம். அதுக்காக தான் பணத்த எல்லாரும் தேடிக்கிட்டு அலையிறோம். இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்த தேடுறோம். அதே போல பதவி. பதவின்னா என்ன அவ்வளவு சாமானியமா கிடைக்குதா? ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு மெம்பருக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு? எவ்வளவு எவ்வளவு அ சத்தம் கம்மியா இருக்குன்னு திருப்பியும் குறை சொல்றாங்கம்மா. நம்ம அவங்க சிஸ்டத்துல எதுவும் மாத்த வேண்டியது இல் இருக்கா பாருங்க. சசி ஐயா பாருங்க. எங்களுக்கு கிளியரா இருக்குங்க ஐயா. கீதா தேவியம்மா சவுண்ட் ரேஸ் பண்ணிக்கோங்க. பேசட்டுங்களாம்மா? தொடரலாம் ஐயா. பணம். பணம் வந்து வாழ்நாள் பூரா பணம் இல்லாம நகர முடியுமா? வீட்ட விட்டு வெளியில நகர முடியுமா? தோட்டத்துக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. அது போலவே பதவி. பதவி இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம்ல. இந்த பதவிய தேடிட்டோம்னா எவ்வளவு பெரிய சுகம். அத போய் சுகம் இல்ல அல்லது அதுல உண்மையான இன்பம் இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டா எப்படி உண்மையான இன்பம் அதுல இருக்கு. அதுக்காக தானே இப்படி பேயா அலையுறோம். அது போலவே பொருள். வீடு, காரு, மற்ற மற்ற பொருள்கள் இதெல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜ் நீ என்னெல்லாம் சொல்லுங்க. செல்போன் கூட. நல்ல தரமான பொருள். தரமான காரு. இந்த வீடு உபயோகிக்கிற பொருட்கள் எல்லாம் தரமான பொருள்கள். மின் சாதனங்கள், நுண்ணறிவு சாதனங்கள். எல்லாத்தையும் மிக தரமான பொருள சம்பாதிக்கும்போது, அது எப்படி மகிழ்ச்சிய குடுக்காம இருக்கும்? கண்டிப்பா குடுக்கும். இல்லையா? ஆனா இது எல்லாம் மகிழ்ச்சிய குடுத்து எல்லாரும் அனுபவிச்சிருக்கோமா? அனுபவிக்கிறோமா? உண்மையில வந்து இது வந்து உண்மையான மகிழ்ச்சியை யாரும் அனுபவித்திருக்கிறார்களா? பதவிக்காக நெறைய பேர் போட்டி போடுறாங்க. யாரோ ஒருத்தருக்கு தான் பதவி கிடைக்குது. மத்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசு சங்கடப்பட்டிருப்பாங்க. இந்த ஒருத்தர் வெற்றி அடைஞ்சாரு பாருங்க. அவரு அதுக்கு பட்டிருக்கிற பாடு இருக்கு பாருங்க. இந்த வழியில. உதாரணமா நான் வந்து அந்த பதவிக்கு ஆசைப்படாம இருந்தேன்னா, எனக்கு அமைதியா பொழுது போயிருந்திருக்கும். நான் ஒரு 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 எம்எல்ஏ பதவிக்கு நான் இறங்குறேன்னு வைங்களேன், எவ்வளவு உழைப்பு தேவைப்படும். அவ்வளவு இரவு பகலா அலையுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாடுல உலகம் பூராவும் அவ்வளவு பேச்சு, அது இது அப்படி செய்வான், இப்படி செய்வான். எப்படியாவது அந்த பதவிய வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆதங்கம். அது போலவே இந்த வேலைக்கு போனா நெறைய சம்பாதிக்கலாம். அந்த வேலைக்கு போனா நெறைய சம்பாதிக்கலாம். அந்த பிசினஸ்ல இறங்குனா கோடி கோடியா பணம் கொட்டும் அப்படின்னு அந்த பணத்தை கொண்டு வந்து குவிப்பதில் நம்ம வந்து ஆர்வமா இருக்கோம். ஒவ்வொருத்தரா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அள்றதுக்கு முயற்சி பண்றோம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பதவிய தேடுறோம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்கிறோம். இத யாரும் இல்லன்னு சொல்லவே முடியாது. உண்மையா இல்லையா? உண்மை. சரி இப்படிலாம் இந்த பணம், பதவி, பொருளெல்லாம் சேர்த்துட்டோம்ல. வீடு கட்டிட்டோம், கார் வாங்கிட்டோம், விலை உயர்ந்த நகைகள் வாங்கிட்டோம், விலை உயர்ந்த பொருட்கள வாங்கி வீடு பூரா அடுக்கி வச்சிருக்கிறோம், தோட்டம் எல்லாமே வாங்கியாச்சு. இது உண்மையிலேயே இன்பமா? ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. யோவ்! என்னய்யா பேசுற? இந்த மாரி இன்பம் இல்லாம எவனாவது இதுக்கெல்லாம் அலைவாங்களா? அப்படின்னா, உண்மையிலேயே இன்பம் இல்லங்க. எப்பல்லாம் அது இன்பம் இல்ல தெரியுமா? இப்போ பதவியில இருக்கிறவங்களெல்லாம் நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
அடுத்தவங்கள அவங்க அடிமையா வேலை வாங்குறதுக்கு, அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு தான் இப்போ பதவி பயன்படுகிறது. வெறும் அதிகாரத்திற்காக மட்டுமே பதவிகள் பயன்படுகின்றன. அதனால அது சத்தியமா இன்பத்த கொண்டு வராது. எதிர்க்கட்சிகளின் தாக்குதல், அது அது போலவே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலயும் எதிராளிகளின் தாக்குதல் இருக்கு. ஒரு அரசாங்க அலுவலருக்கு, அரசாங்க அலுவலர்களுக்குள்ளேயே எதிராளி எதிர் தாக்குதல் இருக்கும். அப்புறம் பொதுமக்களோட தொடர்புடைய துறையா இருந்தா பொதுமக்களிடத்திலிருந்து எதிர் தாக்குதல் இருக்கும். அப்புறம் கட்சி ரீதியா எதிர் தாக்குதல் இருக்கும். அவங்க அலுவலகத்துக்குள்ளேயே வேலைக்கு போட்டி போடுற அல்லது சக ஊழியர்களோட பெரிய எதிர் தாக்குதல் இருக்கும். நிறைய மன உளைச்சல் இருக்கும். மேலதிகாரிகள் தாக்கம் இருக்கும். பதவிகளாலலாம் ஒரு மிகப்பெரிய இன்பத்த இப்போ நவீன காலத்து மக்கள் அனுபவிக்கிறாங்களான்னா சத்தியமா கிடையாது. அது போலவே பணத்த சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்க்கிறாங்க பாருங்க. சேர்க்கறதுக்கு அனுபவிக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க. அத விட கசப்பான ஒரு அனுபவம் கிடையாதுங்க. எவ்வளவு தவறான முறையிலயும், சரியான முறையிலயும் பணம் இருந்தாலே இந்த உலகத்த வளச்சிடலாம். எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும். அப்படிங்கிற ஒரு மாய தோற்றம், மாய பிம்பம் வந்து பணத்த தேடி தெருத்துது நம்மள. பணத்த சம்பாதிச்சதுக்கு அப்புறம் 1க்கு 3ஆ குடுத்தாலும் கூட வேலை ஆவாது. வேலையில பணிவு இருக்காது. நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியாம போயிரும் பணம். அப்புறம் இந்த பணத்த தேடுறதுக்காக எடுத்த முயற்சி இருக்கு பாருங்க. வெறும் காலம் அழிஞ்சிரும் அதுல. யாரை பத்தியும் சிந்திக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி பணத்தை தேடி ஓடி, பிறகு பணம் வேலை செய்யாத பொழுது, நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது பணம் வேலை செய்யாது. எவ்வளவு பணத்த குடுத்தாலும் டாக்டரால காப்பாத்த முடியாம போயிரும். எவ்வளவு பணத்த குடுத்தாலும் நேர்மையான ஒரு மனிதன வேலை வாங்க முடியாம போயிரும். எவ்வளவு பணம் குடுத்தாலும் காலம் கடந்த பிறகு அந்த வேலைய செய்ய முடியாமலே போயிரும். எவ்வளவு பணம் குடுத்தாலும் சேதம் அடைஞ்சு இந்த பொருள் சேதம் அடைஞ்சிருச்சுன்னா திருத்த முடியாது. அப்படிங்கிற ஒரு பொருள சேதம் அடைஞ்சிருச்சுன்னா பணத்தால அத சரி பண்ணவே முடியாது. கஷ்டப்பட்டு வாங்குன பணம்லாம் கண்ணுக்கு எதிரவே பொருள்களாலும், மரியாதையின்மையாலும், சரியான முறையில் வேலை வாங்கப்படாமலும், கொடுத்த பணத்திற்கு சரியான வேலை கிடைக்காமலும் அழிஞ்சுகிட்டே போகும் நம்ம கண்ணுக்கு எதுக்கவே. அதுவும் இல்லாம இப்ப நம்ம செலவு பண்ற பணம், இப்ப நம்ம 1 ஏக்கர் ஒரு நிலமா வச்சுக்கோங்களேன். 1 ஏக்கர் நிலத்த நம்ம இப்போ ஒரு 30,00,000க்கு வாங்கலாம்னு நினைச்சு நீங்க பணத்த சேர்த்திருக்கும்போது, அது 60,00,000 மாறிடும். இன்னும் எளிமையா சொல்லலாம். நீங்க ரூ. 90 ரூ. 30 பெட்ரோல் வித்தப்ப எல்லாரும் வாகனம் வச்சிருந்தோம். ரூ. 30 பெட்ரோலுக்கு சம்பாதிச்சா போதும்னு நெனச்சோம். நீங்க ரூ. 30க்கு பெட்ரோலுக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது பெட்ரோல் ரூ. 60 ஆயிட்டு. திருப்பியும் பணத்த தேடி ஓடுறோம். அப்புறம் ரூ. 60க்கு நீங்க பெட்ரோலுக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது பெட்ரோல் ரூ. 90 போயிட்டு. அப்போ ஒரு பெரிய மன உளைச்சல், தாக்கம் எல்லாம் சமூகம் என்ன செய்கிறது? ஒவ்வொரு தனி மனிதனையும் பிரித்தாளுமை செய்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் பலம் இழக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் பதவியாலும், பொருளாலும், பணத்தாலும் எந்த ஒரு பொருளையும் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணவே தெரியாது. கார ரிப்பேர் பண்ண தெரியாது. உங்க செல்போன ரிப்பேர் பண்ண தெரியாது. வாங்கிருவீங்க. உங்க வீட்டுக்கு ஒயரிங் தெரியாது. வாட்டர் லைன் தெரியாது. வீட்ல வாங்குன ஒண்ணும் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் தெரியாது. டிவி தெரியாது. ஏன்னா வீட்ல எதுவுமே தெரியாது. எப்படிங்க இது? அது பெரிய மன உளைச்சல். அது இல்லாம வாழவே முடியாது. ஒரு ஃபேன கழட்டி மாட்டணும்னா தெரியாது. இப்படி நாம் சேர்த்து வைக்கிற பொருட்கள் வேறு நம்மை வெறும் துன்பத்திற்கு உள்ளாக்குகிறது. எல்லாத்துக்கும் மேல மின்சாரம். எல்லாமே தயாரிச்சு வச்ச பிறகு வேற ஒரு பிரச்சனை வந்து நம்மள ஆக்கிரமிச்சிரும். வேற ஒரு பிரச்சனை வந்து நம்மள ஆக்கிரமிச்சிரும். நம்ப சந்தோஷத்தெல்லாம் தோத்துருப்போம். நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா, எல்லாம் வச்சிருக்கிறவங்கள நீங்க நெறைய பேர பார்க்க முடியும். உதாரணமா பணம் வந்து பஞ்சமே இல்லாம கோடி கோடியா வச்சிருக்கிற மனிதர்கள போய் பாருங்க. அவங்க அதோட படுத்து தூங்குறாங்களான்னு பாருங்க. இல்ல. அந்த பணத்த சமுதாயத்தால தக்க வச்சு நிலைப்படுத்தணும்ல. அதுக்கே அவங்க வாழ்நாள் சரியா போய் பணத்த அவன் சம்பாதிக்காமலே போயிருவான். ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவன் சுகமா இருப்பான். அது அவன் மடியிலேயே படுத்துக்கும். அந்த ஒண்ண கவனிக்கிறது அவனுக்கு சாத்தியமா இருக்கும். அவன் அதோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். 100 ஆடு இருந்தா நல்லதுன்னு நினைச்சுட்டு வாங்குறவன் இருக்கான் பாருங்க. அது அவன வேலை வாங்கிட்டு இருக்கும். அவன் சந்தோஷத்த அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு ஆடும் வெவ்வேற பிரச்சனைகள தோற்றுவிச்சுக்கிட்டே இருக்கும். 100 ஆடுகளுக்கு வேண்டிய சேவைய அவன் செஞ்சாகணும். ஆடு அவனுக்கு சேவை செய்யாது. நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற பொருட்கள் உங்களுக்கு சேவை செய்வதில்லை. நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் உங்களை வேலை வாங்குகிறது. எவ்வளவு பார்க்கிறோம் டெய்லி. எவ்வளவு வீடுகள்ல திருட்டு போகுது. நகைக்காக கொலை, பணத்திற்காக கொலை, கொள்ளை.
கஷ்டப்பட்டு அது ஏற்படுத்துகிற மன உளைச்சல். சரி, இப்படிலாம் பேசிட்டே போனா அப்ப பணம் வேணாம், பதவி வேணாம். அப்ப பொருள்லாம் வாங்க வேணாம். சும்மாவே அப்படியே ஓட்டாண்டியே ஏதாவது திருவோடு எடுத்துட்டு அதுல மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு காலம் தள்ளலாம்ன்னு சொல்றியா? ஏதாச்சும் நம்ப என்ன உடை? தேசிய உடை என்ன தமிழனுக்கு என்ன? தமிழ் கடவுள் யாரு? முருகன். தேசிய உடை என்ன? கோவணம். அது மாரி ஒண்ணுமே இல்லாம போறதா? என்ன நெனச்சுக்கிட்டு இந்த ஆள் பேச வராரு? உங்களுக்கு குழப்பம் வருதா இல்லையா? ஆனா உண்மையில சிந்திச்சு பாருங்க தோழர்களே. வெளிப்பக்கத்துல பாருங்க. இந்த பணத்திற்காகவே நம்முடைய ஆயுள் 90% அழிகிறது. பொருள்களுக்காக அழிகிறது. பதவி, ஏதோ ஒரு பதவி. அலுவலகத்திலோ, அல்லது வேறு வேறு இடங்களிலோ, வேலை செய்கின்ற இடங்களில் எந்த வேலை செஞ்சாலும் சரி. அதுல தன்னுடைய மேல்நிலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு தீவிர தேடுதலும், வேட்கையும் நகர்த்திக்கிட்டே இருக்கு. காலமே முடிஞ்சு போகுது இதெல்லாம் தேடும்போது. தேடுறதிலேயே ஏகப்பட்ட மன உளைச்சல். தேடின பிறகு அந்த பதவியை அல்லது பொருளை அல்லது பொருளை பாதுகாப்பதற்கு, பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அல்லது அடுத்த படிநிலைக்கு செல்வதற்கு சாதாரண ஃபோன் வெறும் செங்கல் மாரி Nokia செட் வாங்குனோம். அவ்வளோ பெருசு இருந்தது. வெறும் பேட்டரி போட்டா பேசலாம் அவ்வளோதான். அதுவே பெரிய உலக அதிசயமா இருந்தது நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு வந்தது. அப்புறம் 2G வந்தது, 4G வந்தது, 5G வந்தது. இப்ப சிஸ்டத்துக்குள்ளேயே எல்லாம் வந்துட்டது. ஆச்சரியமா இருக்கு. அந்த அடுத்தடுத்து இந்த பொருள்கள் என்ன செய்யுது? அத விட நான் ஒஸ்தி, அத விட நான் ஒஸ்தி. அதோட நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இப்படி பொருள்கள் நம்மை ஏமாற்றி மீண்டும், மீண்டும் அதை நோக்கியே நகர்த்துகிறது. நம்முடைய வாழ்நாள் பூரா நம்ம சுதந்திரமா சிரிச்சு, எத பத்தின கவலையும் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து ஃபோன பத்தின கவலை இருக்கக்கூடாது. டிவிய பத்தின கவலை இருக்கக்கூடாது. ஒ ஒ வேற பணத்த பத்தின பயமே இருக்கக்கூடாது. என்னுடைய பதவிய பத்தி நான் கவலையப்படக்கூடாது. என்ன வச்சிரு இல்லாட்டா நான் போறேன். நீ போயா! அப்படின்னு சொல்லி வாழ்கின்ற மனிதர்கள நீங்க பார்த்திருக்கீங்களா? சுதந்திரமா சிரிச்சு சிரிச்சு பேசுற மனிதர்கள பார்த்திருக்கீங்களா நீங்க? அல்லது அவசரம் இல்லாம நீங்க வேணா ஒரு 4 நாளைக்கு உங்க நண்பர்கள கூப்பிட்டு அல்லது உறவினர்கள கூப்பிட்டு, ஒரு 4 நாளைக்கு நம்ம ச இங்க வீட்ல தங்கிருங்க. நான் நல்லா சமைச்சு போடுறேன். சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்படின்னு யாராவது ஒரு 6 நாளைக்கு நீங்க வழிய சோறாக்கி போடுறேன்னு கூப்பிட்டு, நல்ல பொறுப்புலயோ, பதவியிலயோ, அல்லது ஆபீஸ்லயோ, அல்லது ஒரு விவசாயம் செய்றவங்களையோ, எந்த வேலையா இருக்கிறவங்களா இருக்கட்டும். ஒரு 5, 6 நாளைக்கு இருக்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே இல்லனாலும் உங்களுக்கு ஃபோன் மேல ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும். வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு பண்றவங்க படுற பாடு அத விட பெரிய பாடா இருக்கும். எல்லா பொருட்களும் நீங்க நிம்மதியா கார் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் கார் வாழ்நாள் பூரா ஓடப்போகுதுன்னு கற்பனை பண்ணீங்கன்னா, வாழ்நாள் பூரா கார் உங்கள வேல வாங்க போகுது. வீடு கட்டி முடிச்சுட்டோம். கட்டுறதுக்குள்ளேயே மன உளைச்சல் வந்திருக்கும். வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்நாள் பூரா, அப்பா இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு கவலை இல்லப்பா. சரியான வீடு கட்டிட்டோம். அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 50 வருஷம் அது வீடு மாரி தெரியறதுக்கு வாங்குற வேலை இருக்கு பாருங்க. அது அத விட பெரிய கொடுமை. வீடு கட்டும்போது ஒரு விலை வித்திருக்கும் பெயிண்ட். வீடு கட்டுனதுக்கு அப்புறம் விக்கும் பாருங்க. வேற விலை லெவல்ல. இப்ப வாங்குனது மாரி 3 பங்கு விலை குடுக்க வேண்டியிருக்கும். எல்லா பொருட்களும் இதுல எங்கெங்க நீங்க நிம்மதிய தேடி, சந்தோஷத்த தேடி, உண்மையான இன்பத்த தேடி, இது ஆவற கதையா இது? நீங்க அமைதியா உட்கார்ந்து முதல்ல யோசிங்க. இந்த ஆள் சொல்றது நிஜமா பொய்யா? இந்த பதவியில உண்மையிலேயே நான் வந்து எனக்கு முதலமைச்சர் பதவி குடுத்துறீங்க. ஐயா சூப்பரா பேசுறாரு. ஐயா நல்லா தான் செய்வார் போல அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு முதலமைச்சர் பதவி குடுத்துடுறீங்க. ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளோ டார்ச்சரும், எவ்வளவு தொல்லையும் இருக்குன்னு தெரியுமா? ஒரு வார்டு மெம்பருக்கு, ஒரு கவுன்சிலருக்கு, ஒரு சேர்மனுக்கு, அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிஓவுக்கு, ஒரு விஏஓவுக்கு, அது மாரி கலெக்டருக்கு அவ்வளவு வேலைகளும், அவ்வளவு தேவைகளும், அவ்வளவு நெருக்குதல்களும் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது பொறுப்புகள், பதவிகள். சரி, இப்படியே வாழ்ந்து இது மாரியே பேசிக்கிட்டே இருந்து, இது மாரியே அனுபவிச்சிருந்தா இதுக்கு விடுதலை இருக்கிறதா இல்லையா? அங்க தாங்க வரணும். எல்லாரும் அனுபவிக்கிறதா தான் தெரிஞ்சு போச்சே. நரகத்த அனுபவிக்கிறோம்னு தெரிஞ்சு போச்சு. அதுல நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? நம்மளுக்கு ஏதாவது சந்தோஷமா தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நம்ம ஒரு பதவிக்கு போயிட்டோம். நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம். நம்ம ஒரு பொருள வாங்கிட்டோம். அதால துன்பத்தையே அனுபவிக்கிறேன். நான் இன்பத்த மட்டும் தான் அனுபவிக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? யாருகிட்ட இது கத்துக்கிறது? யாருங்க ட்ரெய்னிங் குடுப்பா? ஒரு முதலமைச்சர் பதவியில இருக்கிறவருக்கு முதலமைச்சர் பதவி வந்து தொல்லையே குடுக்கக்கூடாது.
ஒரு சேர்மன் பதவி தொல்லை விட நிம்மதியா தலைவாணி போட்டு தூங்கணுங்க அவரு. எங்க வேணாலும் சுதந்திரமா போகணும். குறுக்கெழுத்து போட்டியில கலந்துக்கணும். கலந்துப்பாரா இப்ப இருக்கிறவரு? எங்கேயோ உட்காந்துட்டு அரட்டை அடிக்கணும் நண்பர்களோட. சாத்தியமா? எந்த பிரச்சனையும் இல்லாம. யோசிச்சு பாருங்க. சாத்தியப்படுமான்னு பாருங்க. அந்த மாதிரி யாரையாவது பார்த்திருக்கீங்களா நீங்க? பார்க்கணும்னா என்ன செய்யணும்? அதுதான் நம்ம கேள்வி. எளிமையா சொல்லலாங்க. முதல்ல இத ஆரம்பிப்போம். முதல்ல எங்க ஆரம்பிக்கிறோம்? பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறோம். பதவிய தேடி பதவிக்காக போராடி அல்லது பதவிக்காக முயற்சி செய்யறோம். பொருள்களை வாங்குறோம். ரைட்டா? இந்த இடத்துல முதல்ல நிக்கணும். இத சரியா செய்ய பழகணும். பணத்தையும், பொருளையும், பதவியையும் சரியான முறையில் நாம் கைப்பற்ற, நாம் பெற்றுக்கொள்ள, நாம் சம்பாதிக்க பழக வேண்டும். இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது விளையாட்டு கிடையாது. ஆனா இந்த மாதிரி சரியான முறையில சம்பாதிக்கும் போது வாழ்நாள்ல வருத்தம்னு வராது. மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி வரும். என்னய்யா சொல்ற நீ? எப்படியா இது? என் வீட்டுல, என் தெருவுல நான் ஒரு வார்டு மெம்பருக்கு நிக்கிறேன். நான் போய் வீடு வீடா ஓட்டு கேட்பேன். கேட்பேன் தானே? எல்லார் காலையும் விழுந்து ஓட்டு கேட்பேன். என்னவாச்சும் வாங்கி கொடுத்து நான் மெம்பர் ஆயிடணும். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை, மான பிரச்சனை. நான் போராடுவோம். ஏன்னா என்ன எதிர்த்து நிற்பாங்கல்ல. இப்போ நல்ல கவனிங்க. ஒரு மிகப்பெரிய ரகசியம் சொல்றேன். இந்த வார்டு மெம்பருக்கு நான் நிக்கவே கூடாது. அப்புறம் எப்படி வார்டு மெம்பர் ஆகுது? நான் ஏற்கனவே ஒரு வார்டு மெம்பர் என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் நான் அந்த மக்களுக்கு செஞ்சிருக்கணும். வார்டு மெம்பர் ஆவாமலே இந்த வேலையெல்லாம் செய்யலாம் தானே? அந்த மக்களுக்கு என்னெல்லாம் உதவி செய்யலாமோ, ஒரு தெரு குழாயை சரி பண்ணலாம், ஒரு வாட்டர் டேங்க அதாவது தண்ணீர் தொட்டியை சரி பண்ணலாம், மின் விளக்குகளை சரி பண்ணலாம், சாலையின் ஓரத்துல இருக்கிற தேவையற்ற செடிகளையோ கொடிகளையோ அப்புறப்படுத்தலாம், பள்ளியில மாணவர்கள் படிக்கிறத பார்க்கலாம். என்னுடைய வார்டுல ஒவ்வொரு வீட்டு தேவையிலையும் நான் 2 கலந்துருக்கலாம். அந்த வீட்டு தேவையில நான் பரிமாறி இருக்கலாம். அல்லது நான் அவங்களுக்கு உட்கார்ந்து கணக்கு வழக்கு பார்த்து கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த மக்களுக்கு நான் உண்மையான சேவையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, வீட்டுக்கு வீடு பூச்செடி குடுத்திருக்கலாம். இலவசமா மரக்கன்றுகள் குடுத்திருக்கலாம். எவ்வளவுலாம் செய்யணும்னு நினைச்சா செய்யலாம் பாருங்க. இதையெல்லாம் நான் செஞ்சேன்னா, அவங்க எல்லாரும் புடிச்சு என்ன வார்டு மெம்பரா ஆக்கிருவாங்க. அதாவது இதுக்கு அப்ப நான் என் குடும்பம் பார்க்க வேணாமா? நான் எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா? எனக்கு குடும்பம் இல்லையா? மனைவி இல்லையா? மக்கள் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் நான் உழைக்க வேணாமா? உழைக்கணும் தான். ஓய்வு நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மக்கள்ல தெருவுல ஒரு பிரச்சனை, ஒருத்தன் அடிபட்டுட்டான், ஒரு மருத்துவமனைக்கு போகணும். ஒரு பொது இடங்கள்ல ஒரு அலுவலகத்துல ஏதோ ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைய நம்ம போய் பார்க்கணும், சரி பண்ணணும். ஒரு வார்டு முழுவதும் ஒரு இளைஞன் அந்த அந்த தெருவை அழகுபடுத்தி, அந்த தெரு முழுவதும் பூமரங்களை நட்டு வைத்து, பழமரங்களை சாலையின் ஓரங்களில் நட்டு வைத்து, நிழல் தரும் மரங்களை வைத்து உருவாக்கி, அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் பொழுது, அவன் தானாகவே வார்டு மெம்பர் ஆகிவிடுவான். இயல்பாகவே அவனை யாரும் குற்றம் சொல்ல மாட்டார்கள். யாரும் அவன் செய்வது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் என்று முதலில் பதிய வைப்பான் மக்கள் மனதில். நன்மையை தவிர அவன் குற்றமே செய்வதில்லை என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போ எல்லா மக்களும் நல்லவங்க இல்ல. இவன் உதவி செஞ்சான், எல்லாரும் சேர்ந்து வார்டு மெம்பர் ஆக்கிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். வார்டு மெம்பர் ஆக்குன பிறகு ரோட்ட அடைச்சு ஒருத்தன் செவுத்த நவுத்தி வச்சுட்டான். ரோட்ல கொண்டு வந்து செவுரு வச்சுட்டான். சாதாரணமா செவுரு ரோட்டு முனை வரைக்கும் வச்சா அந்த ரோட்டு ஓரத்துல போய் பஸ் போக முடியாது. ஏன்னா அந்த செவுரு வச்சதுல இருந்து 3 அடிக்கு இந்தாண்ட தான் பஸ்ஸே போக முடியும். அல்லது 2 அடி அல்லது 1 அடிக்கு இந்தாண்ட தான் போக முடியும். எவ்வளவு ஒட்டிட்டு போனாலும். 1 அடி ஓரமா பஸ் போகும்போது பஸ் 40 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியாது இல்லையா? இல்லாட்டினா இடிச்சிட்டு விழுந்துரும். அதானே உண்மை. அப்போ சாதாரணமா நம்ம செவுரு காம்பவுண்ட் செவுரு எழுப்புனாலே, அந்த காம்பவுண்ட் செவுருல இருந்து குறைச்சலா ஒரு 2 அடி அல்லது 3 அடிக்கு இந்தாண்ட இருந்தா தான் பஸ்ஸோ, காரோ வேகமா கடந்து போக முடியும். காம்பவுண்ட் சுவர நெருங்க நெருங்க அது வேகத்த குறைச்சு தான் போகணும். இப்படித்தான் எல்லாரும் செவுரு வச்சுக்கிட்டு இருக்கோம். வேலி வச்சுக்கிட்டு இருக்கோம். கம்பி வேலி போட்டுக்கிட்டு இருக்கோம்.
அது ஓரமா நம்ம படுத்து தூங்க போறதில்ல. உள்ளேயும் தூங்க போறதில்ல, வெளியிலயும் தூங்க போறதில்ல. ஆனாலும் என்னுடைய இடம் வரைக்கும் நான் அடைச்சு வச்சுடணும். ஒரு 2 அடிய குறைச்சு என் இடத்துக்கிட்ட வரும்போது மட்டும் வேகமா பஸ் போட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போமா? நினைச்சிருக்க மாட்டோம். இந்த மாரி வேலி வச்சுட்டான் ஒருத்தன். இவன் போய் அந்த வேலிய அந்த காம்பவுண்ட் செவுத்தையே நகர்த்த போறான். ஒருத்தன் மட்டும் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. பெரிய இவன் எல்லாருக்கும் நல்லவனா வந்தான். ஆனா பெரிய குற்றம். ஒருத்தர் செய்யற தவறை இவன் தண்டிக்க போறான். அவருக்கு பெரிய பணபலம் இருக்கு. அவருக்கு நெறைய சப்போர்ட்டான உறவினர்கள்லாம் இருக்காங்க. இப்போ இவன் நீதிக்காக போராடி ஆகணும். இப்ப என்ன செய்யறது? இவன் அத எடுத்து தான் ஆவணும். அப்புறப்படுத்தி தான் ஆவணும். அப்போ எல்லோரும் அவனை சரியாக புரிந்து கொள்வார்கள். பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான் செஞ்ச தவற உணர்றானோ இல்லையோ, அல்லது அந்த சமூக நீதியை தவறவிட்ட ஒருவன் உணர்றானோ இல்லையோ, பாக்கி எல்லாரும் அந்த தெருவுல, ஊர்ல இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இது போலவே பலர் பல குற்றங்களை செய்திருப்பார்கள். வேற ஒருத்தன் குற்றத்த செய்யும்போது, இங்க பாதிக்கப்பட்டவன் அவன் சரியா தான் செய்றான்னு சொல்லுவான். வேற ஒரு இடத்துல. அந்த இடத்துல நீக்குனது சரின்னு இவன் சொல்லுவான். தான் இடத்துல சுவத்த இடிச்சது தப்புன்னு சொல்லுவான். வேற ஒரு இடத்துல ஆக்கிரமிப்ப எடுத்தது சரின்னு சொல்லுவான். அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இது போல ஏதோ ஒரு இடத்தில் நடக்கின்ற தவறுகளை இப்படிப்பட்டவர்கள் சுலபமாக சரி செய்ய முடியும். இது போலவே பணம் சம்பாதிக்கிறது. இப்போ பதவியில வர்ற பிரச்சனைகளும் பதவி எப்படி கிடைக்கணுங்கிறத பேசுவோம். அப்ப அந்த பதவியால அவனுக்கு குற்றமே வருவதில்லை. அப்படி ஆரம்பத்திலிருந்து பதவிக்கு வந்த பிறகும் அந்த மக்களுக்கு நன்மை செய்கின்ற முகமாக அவனை கூப்பிட்டு பேசி, எல்லாரும் கூப்பிட்டு பேசி, எல்லாரையும் விட்டு பேசி, அவனை கொஞ்சம் கொஞ்சமா சம்மதிக்க வச்சு, படிப்படியா அந்த குற்றத்திலிருந்து அல்லது அதற்கு 1க்கு 3ஆக விலை கொடுத்து, அவன் மனம் மகிழும்படியாக நடந்து அந்த குற்றத்தை சரி செய்வான். இப்படி இருக்கிற மெம்பருக்கு பிரச்சனையே வராது. திடீர்னு நான் ஒரு அரசு அதிகாரி ஆயிட்டேன். நான் ஒரு மந்திரி ஆயிட்டேன். திடீர்னு நான் ஒரு தொழில் பட்ட தொடங்குறேன். ஏதோ ஒரு பிரச்சனை வருது. எனக்கு இடம் கிடைக்கல. அப்ப என்கிட்ட சட்டம் கையில இருக்கணும்னு நான் எதையாவது புடிச்சு 1க்கு 3 அவங்க மேல ஏதாவது செஞ்சா, அது சரியான முறையா? ஆளுமைக்காக நான் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கணும். எதிர்க்கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு பேசியிருக்கணும். மக்கள் மத்தியில இத முதல்ல அரங்கேற்றம் பண்ணியிருக்கணும். இந்த மாரி ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்க செய்றோம். இதுக்கு அவங்க இடம் குடுக்க மாட்றாங்க. இந்த இடத்த தவிர சிறப்பான இடம் இல்ல. முதல்ல அதை பற்றி வெளியில் பேசி எல்லோருடைய ஒத்துழைப்பையும் வாங்கி அத செய்யும். இது பதவி. இப்பதான் பதவினால இடைஞ்சலே இருக்காது. அந்த பதவிக்காக நீ வேணா எடுத்துட்டு போ. என்னால முடிஞ்சத நான் கரெக்ட்டா செய்றேன். விரும்புனா செய்றேன். இல்லன்னா இல்ல. அப்போ பதவியை காப்பாற்றுவதற்காக இவன் நடிக்க வேண்டியதில்லை. இவன் உண்மையாகவே பதவிக்காக உழைக்கும் பொழுது, அந்த பதவியில் இருப்பவர்கள் செய்கின்ற வேலையெல்லாம் செய்யும் பொழுது, அந்த பதவியினுடைய அதிகாரத்தை மிகச் சரியாக இவன் தன்னுடைய இயல்பிலேயே செய்து கொண்டிருக்கும் பொழுது, குற்றம் வருவதில்லை. அவனை தேடி தானாகவே பதவி சேரும். அவரை விட மிகச்சிறந்த இன்னும் எத்தனையோ பேர் நம்ம மிக உயர்ந்த மந்திரிகளா இன்னமும் பேசிட்டு இருக்கோம். காமராஜர், கக்கன் இன்னும் நெறைய பேர் இந்த மாரி மக்களுக்கு படிச்சவங்க எல்லாம் இல்லவே இல்ல. அப்படின்னு நெறைய பேசிட்டு இருக்கோம். தேசிய அளவுல, உலக அளவுலலாம் தலைவர்கள பெருமை பேசுவோம். அந்த மாரி இல்லன்னு. அது மாரி ஒவ்வொருத்தருமே அந்த பதவிகள வைத்திருப்பவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அதனுடைய மதிப்பு பல மடங்கு உயரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பதவிகள பயன்படுத்துறதுல உண்மையில அதிகாரம் என்பது எதற்காக வருகிறதுன்னா, இப்ப நான் ஒரு குடும்பத்துல தலைவனா இருக்கேன். என் கையில அதிகாரம் இருக்கு. என் அதிகாரத்த வச்சு நான் என்ன செய்யணும்னா, யார் யார் எந்த வேலைய செய்வாங்களோ அவங்கவங்கள அந்த வேலைய செய்ய விடணும். ஒரு சின்ன குழந்தைன்னா கடைக்கு சொல்லலாம். சின்ன குழந்தைய கூப்பிட்டு சமையல் வேலை செய்ய சொல்ல முடியுமா தெரியாம? சமையல் வேலை தெரிஞ்சவங்கள தான் சமையல் வேலை செய்ய சொல்லலாம். ஒரு 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 அலுவலகத்துக்கு போணும், ஒரு வேலை செய்ய சொல்லணும். அதுக்கு தகுதியானவங்கள தான் அங்க அனுப்பலாம். வீடு வாசல் பார்க்கணும். அதுக்கு தகுதியானவங்கள அங்க அனுப்பலாம். ஒரு தேவைக்கு, நம்முடைய உறவினர்களுடைய தேவைக்கு சொல்றோம். அதுக்கு யார அனுப்புனா பார்த்து செஞ்சுட்டு வருவாங்களோ, அதுக்கு அவங்கள அனுப்பணும். ஒரு வேலையும் அம்மா செய்ற வேலை இது. அம்மாவால எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்? ஒரு குழந்தையால எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்? ஒரு வயதுக்கு வந்த பெண்ணால எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்? ஒரு இளைஞனால எந்த வேலை செய்ய முடியும்? அப்படின்னு தெரிஞ்சு, அவரவர்களுடைய பொறுப்பு தெரிந்து, செய்யும் தன்மை தெரிந்து குடுக்குறோம் பாருங்க. அதுக்கு தான் அதிகாரம் வேணும். அதிகாரத்துல இருக்கிறவங்க, தனக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பையோ, பதவியோ குடுத்தா அந்த வேலை விளங்காதுல்ல. அதிகாரத்தினுடைய தன்மை எதற்காக அதிகாரம் இருக்குன்னா,
இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அவங்க பாருங்க, அங்க அதிகாரம் வருது பாருங்க. அதிகாரம் இருக்கிறவனாலதான் அதை செய்ய முடியும். இதனால் இதன் கண் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்ப அதிகாரம் இருக்கிறவனுக்கு தான் சொல்லியிருக்கான் திருவள்ளுவன். இதை இன்னன்னாரு செய்வாங்கன்னு பார்த்து அந்த வேலையை அவங்கள்ட்ட கொடுங்க. அந்த மாதிரி பதவியில் உள்ளவர்கள் மிகச்சரியாக தன்னுடைய பாரபட்சமின்றி மிகச்சரியாக யார் யார் எதை செய்வார்களோ அதை தெரிந்து செய்ய வைக்க வேண்டும். கல்வியை சீர்தூக்கி பார்த்து கல்வியை எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க வேண்டும். அடுத்த நாடு அமெரிக்காவை பார்த்து, பெல்ஜியத்தை பார்த்து, பின்லாந்தை பார்த்து, நெதர்லாந்தை பார்த்து, ஜப்பானை பார்த்தெல்லாம் கல்வி கொடுக்கக்கூடாது. இந்த பிரதேசத்திற்கு எப்படிப்பட்ட கல்வி முறை வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய பொருளாதார சீர்கேடுகளில் இருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்றால் கல்வி எப்படி இருக்க வேண்டும், வாழுங்காலமெல்லாம் பயன்படணும்ல. ஏட்டுக்கல்வியாக இருந்து தொழிற்கல்வியாக இருந்து தொழிலுக்கு போனால் மட்டுமே வாழ முடியும் என்கின்ற மாதிரியான கல்வி வகைகளை கொடுக்கணும். அப்ப கல்வியை பத்தி முழுசா தெரியாத மந்திரிகள் கல்வித்துறைக்கு போனாங்க என்ன பண்ணுவாங்க? பொருளாதார சீரமைப்பு, நிதி எப்படி நிதி எடுக்கணும். அப்ப ஒவ்வொரு துறையிலையும் மிகச்சிறப்பானவங்களை பார்த்து கொடுக்கறதுக்காக தான் அதிகாரம் வருது, பதவி. அப்படி பதவியை பயன்படுத்தலாம் தப்பா போயிடும். அடுத்தது பணம். பதவியை பார்த்துட்டும் பணம். இதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுதா? பணம் சம்பாதிக்கிறோம் பாருங்க, அந்த பணம் நம்மளை தேடி தானா வரணும். நீங்க பணத்தை தேடிக்கிட்டு இரவும் பகலும் ஓடிட்டு இருக்கோம் நம்ம இளைஞர்கள். பணம் இல்லாட்டினா வாழ முடியாது, பணம் இல்லாட்டினா எதுவுமே செய்ய முடியாது. ஒரு நிதானம், ஒரு 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 நிமிடம் நின்று கூட நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு வாங்குற பொருள் நாளைக்கு பல மடங்கா மாறுது விலை. இன்னைக்கு பெட்ரோல் வாங்குற விலையில நாளைக்கு பெட்ரோல் வாங்க முடியாது. இன்னைக்கு மிளகாய் மல்லி வாங்குற பொருள்ல நாளைக்கு வாங்க முடியாது. இன்னைக்கு கம்பி வாங்குற விலையில நாளைக்கு வாங்க முடியாது. இப்படி கண்மூடித்தனமாக விலையேற்றத்தை கொண்டு ஏறிக்கொண்டே போகின்ற ஒன்றிற்காக நாம் பணத்தை தேடி இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோமே, பேய் பிசாசை போல. இது தேவையா? சரி, உலகத்துல மனுஷன் இந்த மாதிரி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பொருளுக்காகவும் ஓடுற மாதிரி வேற ஏதாவது உயிரினங்கள் ஓடி இருக்கான்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இங்க இருந்து நேரம் அங்க தவறு. தன்னால முடியாத வேலைய எந்த உயிரினமும் செய்யாது. ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், தன்னால முடியாத வீட்டை அது கட்டுறதே இல்லை. ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தன்னால முடியாத ஒரு பொருள் மீது அது தேடிக்கொண்டு அலைவதில்லை. தன்னுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மகிழ்ச்சியை குறைப்பதற்கான ஒரு வேலையில் ஒருபோதும் விலங்குகளோ பறவைகளோ பூச்சிகளோ புழுக்களோ ஈடுபடுவதே இல்லை. மகிழ்ச்சி இல்லாத ஒரு வேலையில அது இறங்குறதே இல்லைங்க. முதல்ல டைம் பாஸுக்காக ஒரு வேலை செஞ்சு ஏதாவது விலங்கோ பறவையோ செஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க அது அதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா இருந்தாதான் செய்யும். ஆனா விலங்குகளுக்கு என்ன குணம்னா, இன்னொரு உயிரை துன்பப்பட்டா கூட கவலைப்படாது. தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா அது செய்யும். ஆனா சில விலங்குகளுக்கு இரக்கம் உண்டு. உண்மையிலேயே சில விலங்குகளுக்கு உண்மையிலேயே இரக்கம் உண்டு. நிறைய விலங்குகளுக்கு உண்டு. அதை நம்ம ஊடுருவி பார்த்தாதான் தெரியும். நம்ம பொதுவா புலினாலே உடனே அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, நிறைய விலங்குகளுக்கு இரக்கம் உண்டு, பறவைகளுக்கு உண்டு, எல்லாவற்றுக்கும் உண்டு. அதோட பழகி பார்த்தாதான் தெரியும். இதனாலதான் மான் என்ன செய்யுது, நான் காட்டுல வேணாலும் இருக்கேன், ஆனா மனுஷன் கூட இருக்க மாட்டேங்குது. ஏன்னா புலி பார்த்தா அடிச்சு தின்னுடும். மனுஷன் இருக்கிற நாடு வேணா நான் காட்டுக்கே போயிடுறேங்குது. நீங்க அதை விட மிக உயர்வான முறையில தீனி எல்லாம் கொடுக்கலாம், அப்பயும் அது காட்டுக்கே போகதான் விரும்பும். எதெல்லாம் அடிச்சு திங்கிறோம்? நரி அடிச்சு திங்கும், காட்டு நாய் அடிச்சு தின்னுடும், சிங்கம் தின்னுடும், புலி தின்னுடும், மலைப்பாம்பு கிட்ட மாட்டினா மானை பிடிச்சி சுருட்டி தின்னுடும், முதலைகிட்ட தண்ணி குடிக்க போனா முதலைகிட்ட அவ்வளவு ஆபத்துகள் நிறைஞ்ச காட்டுல கூட நான் இருந்துக்கிறேங்க. ஏன் தெரியுமா? அதெல்லாம் பசிச்சாதான் திங்கும். மனுஷன் அடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம்னு வச்சிருவோம், பசிக்கலன்னா கூட. இது போன்ற மிக மோசமான மனநிலை உடைய ஒரு விலங்காக நம்ம மாறிடுவோம். நமக்கு தேவையான பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதே இல்லை. இந்த பதவி இல்லாட்டினா நம்ம வாழ முடியாதான்னு நினைச்சு பார்க்கறதே இல்லை. அல்லது அந்த பதவிக்குள்ள உண்மையான வேலைகளை நம்ம செய்யறோமான்னு நினைச்சு பார்த்தது இல்லை. பதவியை நோக்கி போறது தப்பா, பணத்தை நோக்கி போறது தப்பா? இல்லை. மறுபடியும் சரியா புரிஞ்சுக்கணும். பணத்தை நோக்கி நாம் செல்லும் பொழுது நம்மால் முடியாத ஒன்றை நோக்கி செல்லக்கூடாது. நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு? செலவு போய் எவ்வளவு சம்பாதிக்கலாம்?
உடம்போ மனசோ உற்சாகமா இருந்து நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? நிறைய சம்பாதிச்சு அதுக்கு பிறகு பெரிய ஆள் ஆயிட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நான் சந்தோஷமா இருக்கலாம். இப்படி நினைச்சுக்கிட்டே தான் நம்ம பணத்தை நோக்கி ஓடுறோம். இந்த பதவி மட்டும் நம்ம கிடைச்சிட்டா வாழ்நாள் பூரா கவலை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பதவியை தேடுறோம். இந்த பொருளை வாங்கி வச்சுட்டா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு பொருளை வாங்கி வைக்கிறோம். முற்றிலும் தவறு. பொருள் வாங்குவது தவறில்லை. நம்மால் முடியாத பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்காக அலைவது தவறு. வாங்கிய பிறகு அந்த பொருள்களை பராமரிக்காமல் விட்டு விடுவது. அந்த பதவியை மிகச்சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விடுவது. வாழ்நாள்ல ஒரு பதவி எனக்கு வந்துருச்சுன்னா, அவரை விட மிகச்சரியான முறையில இந்த பதவியை பயன்படுத்தினவங்க, மக்களுக்காக பயன்படுத்தினவங்க, மிகச்சரியா அலுவலகத்துல பயன்படுத்தினவங்க வேற யாருமே கிடையாது. அப்படி ஒரு பதிவை நாம ஏற்படுத்தி அந்த மாதிரி நம்ம நினைச்சதே கிடையாது. ஒண்ணும் இல்ல. வீட்லங்க பதவிய போறோம், பணத்துக்கு போறோம். வீட்டுல உங்க ரோல் என்ன? நீங்க அம்மாவா? அப்பாவா? இல்ல குழந்தையா? பையனா? பொண்ணா? எந்த ரோலா வேணாலும் இருக்கட்டும். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்றேன் பாருங்க. என் பையன கூப்பிட்டு, உங்க அப்பா, அம்மா உங்க 2 பேர்ல அவங்க 2 பேர்ல யாருப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? யார் கரெக்ட்டா வேலை செய்வாங்க? அப்படின்னு கேட்டா, அவன் என்ன சொல்லணும்? எங்க அப்பா தான்னு அவன் சொல்லணும். அப்படி இருந்தா, நான் மிகச்சரியா வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். எங்க அம்மா தான்னு சொன்னா, அவ என்ன விட நல்லா வேலை செஞ்சிருக்கான்னு அர்த்தம். இது போலவே என் மனைவிட்ட கூப்பிட்டு, "உங்க பையன் பிடிக்குமா உங்களுக்கு? உங்க வீட்டுக்காரர் பிடிக்குமா? யாரு கரெக்ட்டா வேலை செய்வா?" அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுக்காரர் மாரி செய்ய முடியாது வேலைய. எல்லாத்தையும் பொறுப்பா அவரு தான் செய்வாரு." அப்பன்னா அங்கேயே தெரிஞ்சிரும். சில நேரங்கள்ல இது எடை போடப்படாது. எடை போடாமலே இருக்கும். ஆனா எல்லாருக்கும் உள்ளூர தெரியும். ஒரு நாள் நம்ம இல்லாட்டி போனா, அன்னைக்கு தெரிஞ்சிரும். அந்த வெற்றிடம். எல்லாத்தையும் காட்டிக் குடுத்துரும். ஒரு நாளைக்கு தண்ணி இல்லன்னா எப்படி தவிக்கிறோமோ, மின்சாரம் இல்லன்னா எப்படி தவிக்கிறோமோ, அதை விட மோசமாக அவர்கள் இருண்டு போனதாக உணர வேண்டும். அந்த ஆள் மட்டும் இந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கங்க. அவர்கிட்ட மட்டும் இந்த வரவு செலவு இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த குடும்ப வரவு செலவு அவர் கையில இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்படி நடத்தியிருப்பாரு. உண்மையில நான் அந்த பணத்த வரவு செலவு பண்ணது தப்பா பண்ணிட்டேன். நான் தான் மனம் போன போக்குல செஞ்சுட்டேன். இப்படியெல்லாம் நம்ம நெறைய நேரத்துல நினைப்போம். அந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது. அந்த மாதிரி மிகச்சரியாக நீங்க பொறுப்ப கையாளும்போது, அந்த பதவி உங்கள உட்கார வைக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து, "நீ தான்ப்பா இத பார்த்துக்கணும். இந்தா இந்த வரவு செலவு எனக்கு சரியா வராது. நீயே வச்சுக்கோ." அவரு தான்ப்பா கரெக்ட்டா பார்ப்பாரு எல்லாத்தையும். அவர விடு அந்த வேலைக்கு. இப்படி பணமும், பதவியும் உங்களை மகிழ்விக்க வேண்டுமென்றால், பொருளும் மகிழ்விக்க வேண்டுமென்றால், பொருள வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. அது வாங்குனத கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். அந்த பொருள் அழிஞ்சே போக்கூடாது. உண்மையா ஒண்ணு சொல்லட்டுமா? என் வீட்ல ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிளுக்கு எவ்வளோ நாள் இருக்குங்கிறீங்க? கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு. எப்ப வேணாலும் நீங்க வரலாம் என் வீட்டுக்கு, பார்க்கலாம். இன்னமும் ஒரு நாள் கூட நாங்க சைக்கிள்ல தொடைக்காம இருந்ததில்ல. இடையில ஒரு 5, 6 வருஷம் சரியா பராமரிக்காம விட்டுட்டேன். இன்னமும் அந்த சைக்கிள் பத்திரமா வச்சிருக்கோம். நல்லா ஓடிட்டு இருக்கு. என்னுடைய மோட்டார் சைக்கிள் வாங்கி 2008ல வாங்குனது. பொருள்களை மிக சரியாக இப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து வைப்பாங்க. போம்போது ஏதாவது கல் எடுத்துட்டு இந்த வண்டிய அடிச்சு உடைச்சுட்டு போயிரும். அன்னைக்கு பார்த்த மாரி புதுசாவே இருக்கு. எங்க வீட்ல நானும் என் பையனும் இருக்கோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன் இன்னொரு வண்டி வாங்கலாம்ல? 2 பேர் இருக்கீங்கல்ல, 2 பேருக்கு வண்டி வேணாமா? வண்டிய யார் தொடைக்கிறதுன்னாமா? வண்டி வாங்குனா தொடைக்காம வெளியில எடுத்துட்டு போக்கூடாது. ஒரு பொருள், ஒவ்வொரு பொருளும் நம்ம பயன்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். நம்ம கண்ணுக்குள்ள இருக்கணும். எல்லா பொருளையும் சரியா கையாளுறோமான்னு பார்க்கணும். எல்லா பொருளையும் நம்ம வீட்ல எத்தனை பொருள் இருக்குன்னே தெரியாதுங்க. நெறைய பொருள் வாங்கி வச்சிருப்போம் நம்ம. செல்போன பார்த்து, பார்த்து வாங்குவோம். அவசரத்துக்கு தூக்கி எறியுவோம். கீழ போட்டுருவோம். உடைஞ்சிரும். அங்க நவுத்தி போடுவோம். கவர் சரியா போட்டுக்க மாட்டோம். கண்ணாடிய தொடைக்க மாட்டோம். எல்லா பொருளையும் தேங்காய் எண்ணெய் எடுத்து தடவி இருப்போம். பாட்டில் மேலலாம் ஊத்தி வழியும். சோப்பு கரைஞ்சு போய் சோப்பு அந்த பா குளியல் அறையில பார்த்தீங்கன்னா, சோப்பு வழிஞ்சு அந்த குளியல் அறையில அந்த சோப்பு வைக்கிற இடமெல்லாம் கரையா ஒழுவி கிடக்கும். உள்ள போனா சுத்தமா இருக்கணும். உட்கார்ந்து சாப்பிடலாமான்னு நெனைக்கிற மாரி இருக்கணும் அந்த இடம். கழிவறையோ, உங்களுடைய குளியல் அறையோ.
வீட்டோட ஒவ்வொரு மூலையிலும் தூசியோ ஒட்டடையோ இருக்கக்கூடாது. முதல்ல பதவியை பத்தி பேசணும். பதவி வெறி பிடிக்க கூடாது. பதவிக்கு வேண்டிய வேலையை மிக சரியா நம்ம செய்ய கத்துக்கணும். இந்த பதவிக்கு இவன் தகுதியானவன் என்று அலுவலகத்தில் உள்ளவர்களோ அல்லது தெருவில் உள்ளவர்களோ, ஊரில் உள்ளவர்களோ, தொகுதியில் உள்ளவர்களோ, நாட்டில் உள்ளவர்களோ நினைக்கும்படியாக பதவி இருக்க வேண்டும். அந்த பதவி மீது நாம் வெறி பிடித்து அலையக்கூடாது. பதவி நம்மை தேடி வர வேண்டும். அதற்கான உழைப்பும், பொறுமையும், அறிவும் முதல்ல நம்மளுக்கு வரணும். அந்த அறிவு வேணும் முதல்ல. எதை எப்படி செய்யணுங்கிற அறிவே தெரியாம அங்க போய் உட்கார்ந்துட்டு, ஒரு டாக்டர் கிட்ட போய் மோட்டார் சைக்கிள குடுத்து சரி பண்ணி குடுங்கன்னா எப்படிங்க சரி பண்ணுவாரு? அவருக்கு தெரிஞ்சாதானே பண்ணுவாரு. ஒரு மெக்கானிக் கிட்ட போய் ரொம்ப சீரியஸா இருக்காருங்க கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? அந்த அறிவே தெரியாம போய் பதவியில உட்கார்ந்துக்கிறது, அந்த அறிவே தெரியாம ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துக்கிறது. அந்த அறிவே தெரியாம வேலை செய்ய தொடங்கிடுறது. விவசாயமா இருக்கட்டும், எதுவுமே அது சம்மந்தப்பட்ட புரிதல் வேணும். மிக சிறப்பா செய்யணும். ஒண்ணுமே தெரியாமலே என்ன கொண்டு போய் ஒரு வேலையில விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு எப்படியோ எல்லாரும் சேர்ந்து, ஐயா பேசுறாரு நல்லாதான் செய்வார் போல இருக்கு. பேசுறத பார்த்தாலே தெரியுது. அப்படின்னு என்ன புடிச்சு ஒரு எம்எல்ஏ பதவி குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் போயிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ பதவி வந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ என்கிட்ட நெறைய பணம் சேர்ந்துச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொருள வாங்கிட்டேன். அப்போ வாங்கியாச்சுங்க. இதுக்கப்புறம் என்னங்க பண்றது? அல்லது தெரிஞ்சே சேர்த்துட்டேன். மிக மிக சரியாக இரவு பகலாக யோசித்து, மிக உயர்வான முறையில இத எப்படி கொண்டு போறது? மிக உயர்வான முறையில இந்த பதவியை எப்படி நான் கையாள்றது? மிக உயர்வான முறையில இந்த பணத்த ரொம்ப நாளைக்கு அழியாம எப்படி காப்பாத்துறது? அல்ல இத வச்சுக்கிட்டே பத்திரமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நெறைய உருவாக்குறது? பணத்த உருவாக்கும்போது எப்படி தெரியுங்களா உருவாக்கணும்? தானாவே வந்து கொட்டணுங்க. எல்லாரும் விரும்பி பணத்த குடுக்கறது மாரியான தொழில் அமைக்கணும். விரும்பி குடுக்கணும். மகிழ்ச்சியோட குடுக்கணும். நம்மளுக்கு இந்த பணத்த குடுக்கறதுனால அவங்களுக்கு வருத்தமே வரக்கூடாதுங்க. நீங்க சம்பாதிச்சாலும் சரி, நீங்க ஒரு தொழில்ல இறங்கி சம்பாதிச்சாலும் சரி, ஆனா நீங்க சின்ன வேலை செய்யுங்க, பெரிய வேலை செய்யுங்க, எப்படியோ மக்கள்ட்ட இருந்து வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒரு அலுவலகத்துல சம்பாதிக்கிறீங்க. எந்த வகையில பணம் வந்தாலும் சரிதாங்க. நீங்க எடுக்கிற இடத்துல குறையவே கூடாது பணம். எவ்வளவு பணம் எடுத்தாலும் வலிக்கவே கூடாது. சில வேலையெல்லாம் பார்க்கிறோம் நம்ம. மருத்துவத்துல பார்த்தீங்கன்னா, கொள்ளை அடிக்கிறாங்க. உயிரே பிரியுது மருத்துவத்துக்கு ஆகுற செலவுல. கல்விக்கு ஆகுற செலவுல வீட்ல உள்ள நகை நட்டுலாம் அடகுக்கு போகுது. அப்படி வருத்தி அந்த கல்வியாளர்கள் வந்து உறிஞ்சி எடுக்குறாங்க. அல்லது கல்விய அப்படி படிக்கிறோம் நம்ம. அது மாரி இருக்கக்கூடாது. இலவசமா வரணும் கல்வி. அது மாரி பணம் மகிழ்ந்து குடுக்கணும். இன்னும் குடுத்தாலும் தகணும். நம்ம கொஞ்சம் குறைச்சு தான் குடுத்துட்டோம். நான் ஒரு பொருள விக்கிறேன். வாங்குறவங்க, இல்ல, இல்ல இன்னும் கொஞ்சம் கூட குடுத்து தான் வாங்கியிருக்கலாம் நியாயம். அந்த மாரி நெனைக்கணும் வாணிகம்னா. வாணிபம். பொருள் விற்றல், வாங்குதல். அப்பதாங்க அந்த வரவு குறையாமலே இருக்கும். ஏப்பா இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து வாங்கலாம். இல்ல அந்த கடைக்கு போலாம். அப்படின்னு நினைச்சா என்னுடைய வியாபாரம் உட்கார்ந்து விடும். அப்புறம் அப்போ பணம் வருகின்ற வழி நிறைவானதா இருக்கணும். வாங்குன பிறகு அந்த பணம் அழியாதபடியாக, பலருக்கும் பயன்படும்படியாக அதை செலவு செய்ய கற்க வேண்டும். சரிங்களா? அது போலவே பதவி. பதவி வந்துருச்சுன்னா, அந்த பதவிய தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து விட்டாலும், பணமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், பொருளை வாங்கி இருந்தாலும், அதை மிக உயர்வான முறையில கடைசி வரைக்கும் அந்த பொருளுக்கு மட்டும் உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மவராசங்கிட்டயே இருந்துட்டு போணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படிங்க வரும் இது? எப்படி இந்த பணம், பொருள், வீடு, வாசல் எல்லாம் உங்கள் உடை எல்லாமே வச்சுக்கோங்க. பேனா, வீட்ல உபயோகிக்கிற பொருட்கள் எல்லாத்தாலயும் உண்மையான இன்பம் இப்ப எல்லாரும் அனுபவிக்கிறாங்களான்னு பாருங்க. இனிமே அனுபவிக்கணும்னா என்னங்க செய்யணும்? ஒரே ஒரு வேலை. ஒரே ஒரு வேலை செஞ்சா போதும். எல்லாத்தாலயும் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது சொல்ல தெரியுமா? இப்ப கேள்வி கேட்கிறேங்க. பேசுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்ல தெரியுமா பாருங்க. ஐயா வாழ்க வளமுடன். அந்த ஒவ்வொரு பொருளையுமே நான் அதனுடைய பயனை உணர்ந்து அதற்கு நன்றி கூறலாம். இல்ல அந்த பொருளை எந்த விதத்திலுமே நாம வந்து யூஸ் பண்ணாம வைக்கக்கூடாது. அதன் பயன்பாட்டு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அம்மா சொல்றத ஒத்துக்கிறீங்களா? யாராவது மறுச்சு பேசுறீங்களா? அவங்கள எதிர்த்து பேசுறவங்க பேசலாம்ப்பா. கருத்து சுதந்திரம் இருக்கு.
கோஹோஸ்ட் யாரா பேசலாமா? இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பயப்படாம வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்மள்ட்ட இருக்கிற பொருள் நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க பயன்படுத்திட்டாங்க, அவங்க பெற்று அதனால சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா அது நமக்கு இன்பம் தரும். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா சொன்ன மாதிரி இப்ப பொருள் வந்து நம்ம அளவா, நம்ம பயன்பாட்டுக்கு அளவா வச்சிருக்கிறோம். அதை நீங்க சொன்ன மாதிரி கிளீனா, நீட்டா கிளீனா வச்சிருக்கணும். பயன்பாட்டுல வச்சிருக்கும் போது அது நம்மளுக்கு வந்து ஒரு அந்தந்த இடத்துல வச்சிருக்கிற பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியா இன்பமா இருக்கும். மத்தவங்களும் வந்து வீட்டுல பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயே வீட்டுல வரும்போதே அவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு இன்பமா மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா. கீதா தேவி அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, இப்ப நம்ம பொருள் வாங்க சொல்லவே நம்ம நமக்கு முக்கியமா தேவையான்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வாங்கலாம் ஐயா. தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு ஆடம்பர பொருள் வாங்காம நம்ம அவாய்ட் பண்ணாவே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன் ஐயா. அப்படி எக்ஸ்ட்ரா பொருள் நமக்கு தேவையில்லாத பொருள் இருந்துச்சுன்னா நமக்கு மொத்தம் தேவையானவங்களுக்கு கொடுத்துடலாம் நம்ம. வாழ்க வளமுடன். தேன்மொழியம்மா. மோட்டோஜி. ஒரு முறை டச் பண்ணிக்கோங்க மைக்க. மோட்டோஜி. ஹலோ. மோட்டோ சொல்லுங்கம்மா. ஓகேங்க. ஸோ நம்ம என்ன என் பேர் ஜெயந்திங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கப்புறம் நம்மளோட செயல்கள் இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, இதுக்கப்புறம் நம்மளோட செயல்கள் நல்லா இருக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, இப்போ செய்யற வேலையில நம்ம என்ன செய்யணும், இந்த டைம்ல நம்ம என்னென்ன பண்ணணும், அது கவனமா செஞ்சோம் அப்படின்னா அதோடைய விளைவுகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வரணும்னு நினைச்சோம். தேன்மொழியம்மா. நல்லதுங்க ஐயா, தொடரலாம் ஐயா. அவங்க மைக் ஓபன் ஆகல. ஐயா நீங்க தொடரலாம். ஐயா வாழ்க வளமுடன். உங்க மைக் ஆஃப்ல இருக்குங்க ஐயா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு நேரம்? ரொம்ப நேரமா அன்மியூட் ஆயிட்டோ? ஆமாங்க. இப்ப கொஸ்டின் ஆன்சர் சொன்னாங்க, அதுல இருந்து நீங்க பேசலாம். கேள்வி பதில். வால்யூம் கம்மியா இருக்கு. சரியா இருக்கா வால்யூம்? இப்ப சரியா இருக்குங்க ஐயா. நல்லது. அதாவது நம்முடைய பொருள்கள் பயன்பாட்டுக்கு வரும்பொழுது அதை கடைசி வரையில் நாம் சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருக்கிறோம், பெருமைப்படுத்தாமல் இருக்கிறோம். இது வந்து ரொம்ப முக்கியம். எத்தனை பொருள்கள் நம்ம வீட்டுல இருக்குங்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. ஒண்ணு, வாங்கிய பிறகு கடைசி வரையில் அதை பாதுகாப்பாக வைத்து பெருமையோடு அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறதே இல்லை. வீடெல்லாம் கட்டியிருப்போம், அதை பெருமையா நினைச்சிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா அடுத்த பிரச்சனையில வந்து குறுக்கிட்டு இந்த இன்பத்தை அது அடிச்சுட்டு போயிடும். வீடு கட்டின பிறகு பெண்ணோட கல்யாண பிரச்சனையோ அல்லது அதுல ஏற்பட்ட சிக்கல்களோ அல்லது இந்த பணம் வேற எங்கேயோ இடத்துல கடன்பட்ட பிரச்சனையோ அல்லது அலுவலக பிரச்சனை, வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இந்த வீட்டோட இன்பத்தையே சுத்தமா மறைச்சிருங்க. இது போலவே நிறைய பொருள்கள், நிறைய வேலைகள் வந்து நம்ம முதல்ல ஈடுபட்ட பொருள், வாங்கிய பொருள் அல்லது எடுத்துக்கொண்ட பதவி, இதுல ஏற்படுற பதவியினுடைய இன்பத்தை அனுபவிக்க விடாம பண்ணிடுவது. இந்த இடத்த நல்லா யோசிங்க. நிச்சயமா
நீங்க எப்படி வாழணுங்கிறத கத்துக்கணும். இந்த வினாடியிலயாவது கத்துக்கணும். நம்ம திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே போகணும். எங்க போகணும்? வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கனவு கண்டோம் இல்லையா? அங்க போகணும். இந்த வீட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நான் கட்டுனேன். கிராமத்துல சொல்லுவாங்க. ஐயா, அப்பெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா இதெல்லாம் உண்டாக்குனேன். கிராமங்கள்ல தான் இன்னும் அந்த நடைமுறை பழக்கமே இருக்கு. ஐயோ! இது எவ்வளவு தெரியுமா உழைப்பு ஆச்சு. ஒரு நேரம் பாரு இதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சோம் தெரியுமா? இந்த சைக்கிள் வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த பொருளை எப்படி தெரியுமா பார்த்து பார்த்து வாங்குனேன். ஒரு நாள் பூரா உட்கார்ந்திருந்து வாங்குனேன். இது வேண்டாம், அதுதான் வேணும்னு ஆர்டர் குடுத்து வாங்குனேன். நம்ம வச்சிருக்கிற பொருள் மாரியே மத்தவங்க வச்சிருப்பாங்களா? எல்லார விட இந்த பொருள மிக உயர்வா வச்சுக்கணும். அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்ததுனாலே, நம்ம அந்த பொருள அவ்வளவு உயர்வா வச்சுப்போம். சரி, வீட்டெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யாரோ ஒரு அம்மா சொன்னாங்க. அவங்க பேர மறந்துட்டேன். தென்மொழியா யாருன்னு தெரியல. கிளீனா கூட்டுறேன், சுத்தம் பண்றேன் வீட்ட. ஒரு ஐயா ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னுடைய பாத்ரூம நானே துடைக்கிறேன். அவ்வளவு அருமையா இருக்கு. ஒரு நண்பர் சொன்னாரு, ஐயா நான் இப்ப ஸ்கூல்ல போனா வண்டிய திருப்பி நிப்பாட்டுறேன். அதனால எல்லாரும் நேரா கொண்டு போய் நிப்பாட்டிட்டு குழந்தைய அழைச்சிட்டு உள்ள போவாங்க. நான் வண்டிய திருப்பி நிப்பாட்டுறேன். அங்கிருந்து வந்ததுமே ஏறி உட்காந்து வண்டி எடுத்துட்டு வருவேன். எல்லாரும் திருப்பிட்டு நிப்பாங்க. ஸ்கூல்ல கொண்டு புள்ளைய வந்து வண்டிய இங்கேயும் அங்கேயும் இடிச்சுக்கிட்டு திருப்பிட்டு கிடப்பாங்க. நான் திருப்பி நிப்பாட்டி இருக்கிறதுனால பள்ளியில இருந்து வந்த உடனே ஏறி உட்காந்து நம்மளே வந்துட்டே இருப்பேன். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஐயா சொன்னாங்க, நான் இப்ப பாத்ரூம நானே காஞ்ச துணியால குளிச்சதும் துடைச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா அவ்வளவு சுத்தமாவும் அந்த சுவர்கள்லாம் அவ்வளவு தூய்மையாவும் கதவுகள் அவ்வளவு நீட்டாவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க கார நானே துடைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்தது. இதை எல்லாவற்றிலும் விட ஒரு முக்கியமான விஷயம். பதவியா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், நீங்க சேர்த்திருக்கிற பொருளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எது அடிப்படை தெரியுமா? நேசித்தல் அடிப்படை. அன்புதாங்க. உண்மையான அன்பு, பாசம் இது எல்லாம் இருந்ததுன்னா அது இனிக்கும். உண்மையான அன்பு இருந்ததுதானே அவன் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வரான், திருடிட்டு வரான். பணம் வச்சுக்கணும் தானே. ஆசை, பேராசை தானே. அவ்வளவு ஆசை. அவன் அளவுக்கு ஆசை யாருக்கு இருக்கு? திருடுறவன் அளவுக்கு ஆசை இருக்கா நம்மளுக்கெல்லாம்? அவன் எப்படியா கொண்டு வரணுங்கிற வெறியில தான் கொண்டு வரான். அப்புறம் எப்படி அவனுக்கு அதுல வந்து ஆசை இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல. அந்த அன்பு அல்லது ஆசை என்பது உலகத்தாரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தோட அவங்ககிட்ட பணம் இருந்தா எவ்வளவு நல்லது தெரியுமா? இல்ல இல்ல நீங்க இன்னும் ரூ. 2 வச்சுக்கோங்க கூட. இந்த பொருளுக்கு நியாயமான விலை. இன்னும் கொஞ்சம் கூட தான் குடுக்கணும். அவங்கவங்களுக்கு மனசாட்சின்னு இருக்கு. அப்போ எல்லாரும் பார்த்து அனுமதிக்கின்ற, பெருமைப்படுகின்ற அளவிற்கான வருவாயாக இது இருக்க வேண்டும். எல்லோரும் பார்த்து பெருமைப்படுகின்ற தகுதியுள்ள அளவிற்காக பதவி இருக்க வேண்டும். பணம் எல்லாரும் பார்த்து அவங்ககிட்ட நம்ம இன்னும் கூட தான் குடுத்துருக்கலாம். இல்ல அவங்ககிட்ட பணம் இருந்தா நல்லா செலவு பண்ணுவான். குடும்பத்துல அவங்க கையில குடுத்து பாரு நிர்வாகத்த வேற லெவல்ல இருக்கும். அந்த மாரி எல்லோரும் பார்த்து அனுமதிக்கின்ற அளவிற்காக பணம் வர வேண்டும். நம்ம சம்பாதிக்கிற பணம். அதுக்காக நம்ம வந்து வாழ்நாள் பூரா அழிஞ்சிடக்கூடாது இந்த பணத்தை தேடுறதுக்காக. அது தானாகவே நம்மிடம் வந்து சேருவதற்கான வழிவகைகளை கண்டறிய வேண்டும். சரி நம்ம பேசலாம். இன்னும் பேசலாம். அது போலவே பதவி. இந்த பதவி அவரிடம் இருப்பதுதான் சாலச் சிறந்தது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி இருக்கலாம். பொருள் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, அந்த பொருளுக்கு உயிர் இருந்ததுன்னா, நான் அடுத்த தடவை ஒரு சைக்கிளா பொறந்தா இவங்கிட்டயே பொறக்கணும். இவங்கிட்டயே வந்து சேரணும். அப்படி அதுக்கு உயிர் இருந்தா நினைக்கணும். அந்த மாதிரி பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். சரியா? நன்றியோடு அது வாங்குன நேரம். ஒரு பொருளோட பயன்பாடு மிக அதிகமா பயன்படுத்தணும்னா என்னங்க அர்த்தம்? எவ்வளவுக்கு எவ்வளவு பத்திரமா வச்சுக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு உண்மையா உழைக்கும். ஒரு சைக்கிள வெயில் மழையில போடுறீங்க, ஒரு மோட்டார் சைக்கிள அங்கேயும் இங்கேயும் போடுறீங்க. ரொம்ப சீக்கிரம் வெளுத்து போயிடும், பெயிண்டு போயிடும், எல்லாம் போயிடும். அதால உழைக்க முடியாது. கார கன்னாபின்னான்னு துடைக்காமலும் கொடைக்காமலும் சேர்த்து நீங்க அங்கேயும் இங்கேயும் கொண்டு போட்டு அடிச்சு, கண்ட இடத்துலயும் வெயில்ல நிப்பாட்டி, ரொம்ப சீக்கிரம் அந்த காரு பெயிண்ட் போயிரும். உள்ளுறுப்புகள் சீக்கிரம் வீணா போயிரும். அந்த கார் ஆரம்பத்துல குடுத்த அளவுக்கு பெட்ரோல் குடுக்காது. பார்க்கறதுக்கே ஒரு 2ஆம் தரம், 3ஆம் தர காரா ரொம்ப சீக்கிரம் ஆயிரும். அது மட்டும் இல்ல. மனித உறவுகள் இருக்கு பாருங்க. அத கூட நம்ம சரியா பராமரிக்கலன்னா அலுத்து போயிருவோம். குடும்பத்திலேயே ஒத்துமையா இருக்க மாட்டோம் முதல்ல. சந்தோஷமே இருக்காது. அல்லது கடமைக்கே இருப்போம். அல்லது ஊர்ல பார்க்கறதுக்காக ஒரு பெருமைக்காக இருப்போம். சிரிக்க மாட்டோம் முதல்ல எல்லாரும் கூடி உட்கார்ந்து வீட்ல. சரிங்களா? அவங்களுடைய பணி என்ன? எல்லாருடைய வேலை என்ன? அப்படின்னு கூடி பேச மாட்டோம். நம்ம வீட்ல இருக்கிற பொருள்லாம் எப்படி பராமரிக்காம இருக்கு?
அடுத்த வீட்டுல எப்படி பராமரிக்கிறாங்க, அல்லது நம்ம எப்படி பராமரிக்கிறோம், மத்தவங்க எல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்காங்க, இதையெல்லாம் கூடி பேசணும். நம்முடைய பதவியில நடந்த பிரச்சனை, அலுவலகத்துல நடந்த பிரச்சனை, இதையெல்லாம் வீட்டுல கூடி பேசணும். அப்பதான் குடும்பத்துல ஒற்றுமை வரும். ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு நோண்டிட்டு இருந்தா இதெல்லாம் எங்க பேச நேரம்? முதல்ல பேசணும். குடும்பத்துல கூடி பேசணும். நண்பர்களோட கூடி பேசணும். என்னெல்லாம் குற்றங்கள் இருக்கு? தெருவுல ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா நம்ம கலந்து பேசணும். தெரு நிகழ்வுகள்ல சுலபமா கலக்கணும். மக்களோட கலக்கணும். பழகணும். இல்லைன்னா நிச்சயமா இன்பம் இருக்காது. நீ என்ன இப்போ இன்னையிலிருந்து இந்த தமிழ் ஆனந்த யோகத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள் எல்லோரும் முன்மாதிரியாக சமுதாயத்துக்கு நீங்க முன்மாதிரி ஆகுறீங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க முன்மாதிரி ஆகுறீங்க. உங்க பொருளை பயன்படுத்துறதுல நீங்க முன்மாதிரி ஆகுறீங்க. நீங்க போட்டிருக்கிற சட்டையை பாக்குறவங்க இந்த மாதிரில சட்டை போடணும். 10 பேருக்கு மத்தியில இருந்தா புன்னகையோட இருக்கணும். 10 பேருக்கு மத்தியில நிச்சயமா நீங்க இருக்கிறது அந்த பிரசன்ஸ் தெரியும். சரியா? அது போலவே ஒவ்வொன்றுலையும் இப்போ இதுதான் மத்தவங்களை எப்படி வாழறதுன்னு காட்டுற முறை. நம்ம வாழுற முறையும் அதுதான். மிகச்சரியா நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா அது மத்தவங்களுக்கு வாழறதுக்கே பாடம். மிகச்சரியா நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு வாழ கத்துக் கொடுக்கிற பாடம். இது வாயால வரக்கூடாது, செஞ்சு காட்டணும். வாழ்க்கை என்பது அனுபவம், பேச்சு அல்ல, செயல். செஞ்சு வாழணும். அப்புறம் இதை நல்லாவே செஞ்சிருப்போம் எல்லாமோ, அதுல நிறைவு இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு சோம்பலும். ரொம்ப கரெக்டா பணத்தை கையாண்டுருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா நானும் 50 வருஷமா சேர்த்தா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை, ஒரு பேரும் இல்லை. சேர்த்து வச்சதுதான் கண்ட பலம். யாராவது என்ன பாராட்டியிருக்காங்களா? என் குடும்பத்துல எவ்வளவு திறமையான குடும்பம் பண்ணுன்னு யாராவது பெருமையா பேசியிருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. தனக்குத்தானே கழிவிறக்கமாக 25 வருஷமா நான் தான் துடைக்கிறேன் அந்த வண்டியை. யாராவது துடைக்கிறாங்களா? இந்த வீட்டை மூளை முடுக்கு அழுக்கு இருந்தா எனக்கு தூக்கம் வருதா? இந்த துணியை நான் ஒண்டியே துவைக்கிறேன். யாராவது பொறுப்பா இந்த கால் மிதியை தொடச்சு போடணும், தட்டி போடணும், மண்ணு தட்டி போடணும்னு போடுறாங்களா? செருப்பை அடுக்கி வைக்கிறாங்களா யாராவது வாசல்? இப்படி தன்னை மேல தானே இறக்கப்பட்டுக்கிறது. சரியா செஞ்சோம். உண்மையில இவங்க இல்லைனாக்கா அந்த செருப்புலாம் அவ்வளவு சுத்தமா இருக்காது. அல்லது மண்ணா இருக்கிற சேர்த்த கூட கழுவி வச்சிருப்பாங்க, சுத்தமா தொடச்சு வச்சிருப்பாங்க. டெய்லி செருப்பு துடைக்கிறது என் வேலை, என் வீட்டுல தொடச்சிட்டு இருக்கேன். இப்ப இதை நான் சொல்றதுக்கு வெக்கப்படல. நான் இல்லைன்னா யாரும் துடைக்கிறதும் இல்லை. அதை பத்தி நான் கவலைப்படலை. நான் சிரிக்கிறேன், எனக்குள்ள சிரிப்பு வரும். ஆக அவங்களுக்கு அதை செய்யணுங்கிற அவங்க எல்லாரும் செருப்பு போட்டுக்க தயாரா இருக்காங்க, யாரும் துடைக்க தயாரா இல்லை. இப்போ ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, இதை நீ எப்ப கத்துக் கொடுப்பா, அவங்க எப்ப கத்துப்பாங்க? இதை ஏன் கத்துக் கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? நம்ம தான். நிச்சயமா இப்போ உடனே அவங்களுக்கு அதை ஏத்த முடியாது. ஒரு சுகத்தை அனுபவிச்சு அதை அவங்க இழந்த பிறகுதான் அப்புறம் தெரியும். இப்ப மின்சாரத்தை அனுபவிச்சுட்டோம், மின்சாரம் இல்லாம நம்மளால வாழ முடியுதா? வாழ முடியல தானே. அப்போ மின்சாரத்தை எப்படியே தேடி ஓடுவாங்க. எப்படி உணவை தேடி ஓடுகிறோமோ அது போல, நல்ல காற்றை தேடி ஓடுகிறோமோ அது போல, குளிர்ச்சியை தேடி வாழ்க்கையில அந்த இன்பத்தை தேடி ஓடுகிறோமே. கடுமையான வெயில குளிர்ச்சியை தேடுறோம், கடுமையான குளிர்ல வெப்பத்தை தேடுறோம், ஒவ்வொன்றையும் தேடுறோம். அது இல்லாம வாழ முடியாதுன்னு தோணுது. அது போலவே ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. ஒரு பொருளையும் பயன்படுத்தி, ஒரு பதவியை பயன்படுத்தி பணத்தை மிகச்சரியாக, பணத்தை மிகச்சரியா தேடிட்டு போறோமா அலையவே மாட்டாங்க பணத்துக்காக. இப்பவே சம்பாதிச்சோம்னு நினைக்க மாட்டான். இருக்கிறதுல இருந்தே படிப்படியா போவான். எப்படி ஒரு குருவி ஒரு இழையா எடுத்துட்டு கூடு கட்டுது பாருங்க. எலி கொஞ்சம் கொஞ்சமா, எலியால அவ்வளவு நீட்டு வலையை தோண்ட முடியுமாங்க ஒரு நிமிஷத்துல? கொஞ்சம் கொஞ்சம் மண்ணா எடுத்து வெளியில போட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன உருண்டை எறும்பு பார்த்திருக்கீங்களா? எறும்பு குச்சி சின்ன சின்ன கட்டியா தூக்கிட்டு போகும். எறும்பு வலை எவ்வளவு பெருசு, கரையாமுத்து எவ்வளவு பெருசு, 4 ஆள் சேர்ந்தா கூட இடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய கரையாமுத்து எல்லாம் இருக்கும். அந்த பொறுப்பும் தன்னால் முடியக்கூடிய அளவிற்கான உழைப்பும், தன்னால முடியக்கூடிய அளவிற்கான உழைப்பு. அதனால முடியாத உழைப்பு அது ஒரு காலத்திலும் உழைக்கிறது இல்லை. அந்த மாதிரி பணம் சேர்க்க நாம தேர்ந்தெடுக்கிற வழி இருக்கு பாருங்க, ரொம்ப மென்மையானதாகவும், வலி இல்லாததாகவும், மகிழ்ச்சி குறையாததாகவும், கிட்டத்தட்ட முற்றிலும் எல்லோரும் அனுமதிக்கின்ற வழியாகவும் இருக்க வேண்டும். பல பேர் அனுமதிக்கின்ற வழியா இருக்கும். அந்த வழியில வரலாம், கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம். இன்னைக்கே
நம்ம மிகப்பெரிய கற்பனையில் வருகின்ற பொருளை வாங்க முடியாம கூட போயிடலாம். ஆனா நம்ம மகிழ்ச்சியில குறையவே இல்லை. ஒரு காலத்துல வாங்குவோம். அப்படி பார்த்தா நீண்ட காலம் எடுத்துக்கிறதுக்கு தேவைப்படும். ஒரு பொருளை ஆசைப்பட்ட பொருளை வாங்க நீண்ட காலம் தேவைப்படலாம் நமக்கு. ஆனா நம்மளுக்குள்ள மகிழ்ச்சி அழியாது. தாறுமாறாகவோ தவறு செய்தோ ஒரு பொருளை வாங்கி அதை அனுபவிப்பதை விட, அந்த பொருளை பராமரிக்க தெரியாமலோ அல்லது அவசரப்பட்டு பொருளை வாங்குவதை விட, அந்த பொருளை பற்றி கனவு கண்டு அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு சைக்கிள் ரிப்பேர் பண்ண கத்துக்கிட்டு யாராவது சைக்கிள் வாங்கியிருக்காங்களா? இது உலகத்துல நியாயமா நீ பேசுறது? இந்த மாதிரி எவன்யா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்? ஒண்ணும் இல்ல. வாங்கின பிறகு கூட செஞ்சுக்கலாம். கத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். அது போலவே பணம் சம்பாதிப்பதற்கு கூட பொறுமையும், பொறுப்பும் தேவை. கொஞ்சோண்டு சம்பாதிச்சிருக்கோம் பாருங்க. அத பாதுகாப்பா எப்படி விரிவுபடுத்துறது? அதை எப்படி சேதமே இல்லாமல் நீண்ட நாளைக்கு பத்திரமாக பாதுகாப்பது? இந்த அறிவு வரணும். சம்பாதிச்சுட்டே இருப்போம். இந்த பக்கம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். சம்பாதிச்சுட்டே இருப்போம். இந்த பக்கம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன இருக்கும் மிச்சம்? ஏன் அப்படி அழியுதுன்னே யோசிக்க மாட்டோம். ஏன் இந்த பொருளை வாங்கணும்னே யோசிக்க மாட்டோம், வாங்கிடுவோம். பணம் தான் கையில இருக்குல்ல. இந்த மாதிரி. மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வாழ்க்கை என்பது ஆசான்களிடம் கற்றுக்கொள்வதில்லை. வாழ்க்கை என்பது பொருள்களை வாங்குவதில் இல்லை. இன்பம் என்பது பதவியை கைப்பற்றுவதில் இல்லை. படுத்திருந்தா கூட அந்த பதவி என்னை தேடிட்டு வந்தே தீரும். ஏன்னா அதற்கான உண்மையான உழைப்பை நான் உழைச்சிட்டு இருக்கேன். என்னை விட மிகச்சரியா அந்த பதவியை யாராலையும் செய்ய முடியாது. அப்படி உழைக்கிறேன். என் குடும்பத்துல நான் தலைவன்னா இந்த வேலையை அவர் செஞ்சாதான் சரியா இருக்கும்னு எல்லாரும் நினைக்க வைக்கிறேன். நான் சைக்கிள் துடைக்கிறது மாதிரி என் பையனுக்கு துடைக்க தெரியாது. உனக்கு செய்ய தெரியாது, அப்பாவை செய்ய விடுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். அப்போ என்ன வேலை வாங்குறது மாதிரியும் என் மகனை சுதந்திரமா விட்டது மாதிரி தெரியும். உண்மை அது இல்ல. அந்த பொருளை எப்படி மிகச்சரியா நான் பயன்படுத்துற கத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பான். அதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். அது வரைக்கும் நான் பொறுமை காக்கணும். ஒரு அறுவடை செய்வதா இருக்கட்டும், ஒரு தானியத்தை எப்படி காய வைக்கிறதுங்கிறதா இருக்கட்டும். நம்ம என்ன செய்யறோம்னா, இன்னைக்கே அவங்க எல்லாம் கத்துக்கல. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளையே வேலை வாங்குறாங்க எல்லாரும். நல்லா தெரிஞ்ச நம்மளே வேலை செஞ்சு அழியிறோம். அவங்க எல்லாம் இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அந்த வேலைகளை சிறிது சிறிதாக அந்த இன்பத்தை அவர்களை அனுபவிக்க செய்ய வேண்டும். ஒழுக்கத்தின் இன்பத்தை அனுபவிக்க செய்ய வேண்டும். ஒரு பொருளை மிக சரியாக பயன்படுத்துவதில் இருக்கின்ற இன்பத்தை அனுபவிக்க செய்ய வேண்டும். ஒரு பணத்தை மிகச்சரியாக கையாளுவதில் உள்ள இன்பத்தை அனுபவிக்க செய்ய வேண்டும். பொருளின் தரத்தை பாதுகாப்பதில் இன்பத்தை அனுபவிக்க செய்ய வேண்டும். அதெல்லாம் இன்பம். நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தட்டும் ஏட்டா சட்டையை கட்டி இங்க போடுற, முதல்ல நம்ம போட்டுருக்க கூடாதுல கீழே சட்டைய. சரிதானே? நம்ம பொருளை பத்திரமா வச்சாதானே நம்ம புள்ள அதை பார்த்து கத்துப்போம். நம்ம ஒழுங்கா ஒவ்வொன்றையும் செய்ய கத்துக்கிட்டோம்னா அதுவும் அது மாதிரியே கத்துக்கும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இல்லைங்களா? அதனால ஒரு தலைமை எவ்வளியோ அவ்வழிதான் குடிகள். போன் எவ்வழியோ அவ்வழியே குடிகள். அது மாதிரி நம்ம நடந்துக்கிற விதத்துலதான் ஒரு பொருளை வாங்கும் போது யோசிக்கணும். முதல்ல கூடி பேசலாம். எடுத்ததும் ஆசைப்பட்ட உடனே நம்மள்ட்ட பணம் இருக்குன்னு வாங்குறத விட குடும்பத்துல பேசலாம். முடிவு நம்ம தான் செய்ய போறோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருளை வாங்க சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட யோசனை கேட்கக்கூடாது. நான் தான் கரெக்டா வாங்குவேன். இல்ல, நாமும் மற்றவர்களோடு கலந்து பேசி நாம் எப்படி சரியானதை தேர்ந்தெடுக்கிறோம் என்று அவர்களுக்கு அந்த இடத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பொருளை ஏன் வாங்கணும், இதை ஏன் வாங்கக்கூடாது, நம்ம போய் சொல்லாமலே கூட வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா எல்லோருக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்பை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நீதியை கற்றுக் கொடுக்க வேண்டும், பொருட்களை பராமரிப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி தெருவுல பத்திரமா வாடுறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். இப்படி எல்லாம் கற்றுக் கொடுத்தாதான் ஒரு குழந்தையோ குடும்பமோ பாதுகாப்பாக ஒரு தெருவில் வாழ ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த குடும்பத்தை பார்த்து மற்ற குடும்பங்கள் வாழ துவங்குவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும். சமுதாயத்தை மாத்துறதுங்கிறது கனவு கிடையாது, கற்பனை கிடையாது, மேஜிக் கிடையாது, எப்படி சொல்ல, மந்திர வித்தை கிடையாது. எழுத்துல எழுதிலாம் இப்பெல்லாம் நம்ம ஒழுக்கத்தையும் நேர்மையும் திரைப்படங்களா தான் பாக்குறோம். ஒழுக்கம் தவறாத காவலர்கள் இல்லையா, ஒழுக்கம் தவறாத மந்திரிகள். அப்ப சமுதாயத்துல எப்ப கிடைக்கிறது, எப்ப நம்ம வாழறது, எப்போ பொருளை பாதுகாக்கிறது? பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருளை கதாநாயகம் வீணடிச்சுட்டு புதுசா ஒரு பொருளை இறங்குவாரு. அப்புறம் அந்த பொருளை தூக்கி வீசுவாரு, வேற ஒரு பொருள் வருவாரு. இது மாதிரி நம்ம வாழ்ந்துட முடியுமா? என்ன பொம்மைக்காரா?
அதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்படுது, வாங்கினதுக்கு அப்புறமும் உழைப்பு தேவைப்படுது. அப்போ அதன் மீது நாம் நேசிக்கிற நேசித்தல் தான் அந்த காரை ரொம்ப நாள் வரைக்கும் பத்திரமா வச்சுக்க சொல்லுவோம். அதுக்காக அந்த காரை வந்து வெயிலாவே இருக்கு, அப்ப நிழலே இல்லை, அப்போ அந்த இடத்துல போய் நம்ம இறங்கிதான் ஆகணும். அப்ப வெயில்ல போடாமலே இருக்கிறத எங்க நிழல் கிடக்குதோ அங்க கொண்டு போய் போடுறது, எப்போ வந்து சேர்றது, எப்ப வேலை முடியுது, எப்ப நம்ம வீட்டுக்கு போறது. சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றாறு போல அந்த பொருளை பராமரிப்பதில் நம்முடைய கவனம் இருப்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்ல இந்த பொருளை நான் பத்திரமா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆனா வெயில்ல தான் போடுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இந்த பொருளை கொஞ்சம் அழுத்தமா தான் பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல இவங்களை கொஞ்சம் அதட்டி தான் வழி நடத்த வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை புரிஞ்சிக்காம வாழவே முடியாதுங்க. வாழ்க்கையை புரிஞ்சிக்காம வாழவே முடியாது. நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்றதே இல்லைங்கிறது தான் உண்மை. எத்தனை பேர் உங்களுடைய உடைகளை மிக சரியாக மடித்து வைக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய உடைகளை நீங்களே துவைத்து சுத்தம் செய்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய குளியல் அறையை சரி செய்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய செலவு கணக்கை ஒவ்வொரு நாளும் எழுதுகிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்தாருக்கான செலவு கணக்கை எழுதுகிறீர்கள்? யாருக்கு அதிகமா செலவு பண்றீங்க, யாருக்கு குறைச்சலா செலவு பண்றீங்க, இந்த மாசத்துல யாரெல்லாம் எப்படிலாம் செலவு பண்ணியிருக்காங்க, எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு, இது மாதிரி எப்பாவது நீங்க வகைப்படுத்தி பாத்திருக்கீங்களா? இந்த மாசத்துல இந்த செலவு செஞ்சது தப்பு. இதுக்கெல்லாம் நேரம் எங்கேயா இருக்கு? சம்பாதிக்கிறது தான், ஓடுறதுலதான் நேரம் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்க நேரம் இல்லைக்கா? இதையெல்லாம் யோசித்து பார்க்க நேரம் இல்லை என்றால் நாம் வாழ்வதில் பயன் இல்லை. சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க, செலவாயிட்டே இருக்கும், அப்படியே வந்துட்டு இருக்கும். இந்த பக்கமா வரும், இந்த பக்கமா போகும், அப்படி போயிட்டே இருக்கும். காத்து இந்த பக்கமா வந்து அந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் நம்ம காத்தை பார்க்க முடியாது இல்ல. காத்து நம்ம மேல அடிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் சுகம். அப்ப காத்து மட்டும் நம்ம மேல அடிச்சுக்கிட்டே இருக்கணும்ல, அது பார்த்தீங்கன்னா சுகமா இருக்கு. அதிகமான வெயில் வந்துட்டா என்ன பண்றோம்? அது மாதிரி கடுமையான குளிர்ல சூடு பட்டுக்கிட்டே இருந்தாலும் சுகமா இருக்கு. அது போல இந்த இன்பம் பணத்தாலேயோ பொருளாலேயோ உண்மையிலேயே நம்மளுக்கு கிடைச்சாதான் நீங்க இன்பத்தை அனுபவிக்க முடியும். அல்லாட்டினா பணம் வந்து படும், இந்த பக்கமா போயிடும், நான் சம்பாதிச்சேன் செலவு பண்ணிட்டேன்னு ஆயிரும். உங்களுக்கு காணல் நீர் மாதிரி என்னன்னே தெரியாம எல்லாமே உங்களுக்கே தெரியாம நடந்துட்டே இருக்கும். அது நீங்க அனுபவிச்சதா இருக்கவே இருக்காது. ஆனா ஒரு நாளையில ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் ஆகுது அன்றன்றைய செலவுகளை, அன்றன்றைய வரவு செலவை, அன்றைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்திய பொருட்களை பயன்படுத்தாமல் பல மாதங்களாக, பல வாரங்களாக தொடாமல் பார்க்காமல் வைத்திருக்கின்ற பொருட்களை சரி செய்யணும்னு நினைச்சு பாத்தீங்களா? எப்பயாவது நீங்க காபி குடிக்கிற பிளாஸ்க் எடுத்து உள்பக்கம் கரை இல்லாம இருக்கான்னு பாத்திருக்கீங்களா? உங்க சட்டையில எத்தனை பட்டன் இல்ல, எத்தனை சட்டை கரை உள்ள சட்டைன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட எத்தனை புடவை இருக்குன்னு உங்களுக்கு இது எண்ணிக்கை தெரியுமா? எத்தனை உள்ளாடைகள் வீணா போய் ஆனா பயன்படுத்தாம மூளைக்கு மூளை கிடக்குன்னு ஞாபகம் இருக்கா? எத்தனை துடைப்பான் வீணா போன பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எங்கெங்கெல்லாம் கடந்து குப்பையாகி வீட்டை அசிங்கப்படுத்திட்டு தெரியுமா? யோசிச்சதே இல்லைல்ல. கொஞ்சம் யோசிக்கலாம். உண்மையாவே பணத்தாலும் பொருளாலும் பதவியாலும் நாம் இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்யலாம். அதை பற்றி சிந்திக்கலாம். நம்ம வேலையை நம்ம இந்த பதவியில இருக்கோம், இந்த ஆபீஸ்ல இந்த வேலை, இந்த பொசிஷன்ல இருக்கும், இந்த அதிகாரத்துல இருக்கும், இதை நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா, இன்னும் கொஞ்சம் மாற்றி செஞ்சுக்கலாமா? வெறுப்பு இல்லாமல் எல்லோரையும் நீங்கள் பாதுகாக்கின்ற இடத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கும். நான் பியூனா இருக்கலாங்க, ஆபீஸ் சரியில்லை, நான் பியூனா தான் இருக்கேன். பியூனா என்ன செய்யணும்? எந்தெந்த அதிகாரிக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல நான் தான் கதாநாயகன். உண்மையில சில நாடகங்களை பார்ப்பீங்க, கதாநாயகனை விட கொஞ்ச நேரமே வந்து போற ஒரு துணை நடிகை பேர வாங்கிட்டு போயிடுவான். மிக சரியா அவனுடைய பகுதி அவன் செஞ்சிருக்கான்னு அர்த்தம். நம்ம குடும்பத்திலயும் அப்படிதான். நம்ம குடும்பத்துல 6 பேர் இருக்கணும் வைங்களேன், நம்ம செய்யற செயல் மட்டும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கணும். அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்யணும். பொருளை கையாளுறது அப்படி இருக்கணும், பொருளை பாதுகாக்கிறது அப்படி இருக்கணும். பேனாவை எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது நீங்க கரெக்டா எடுத்து குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கவனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். பொருளை பத்திரமா வச்சு எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? இது போல புரிந்து கொண்டு பாட கற்றுக்கொள்வோம். கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். விரும்புகின்ற நண்பர்கள் தொடர்புக்கு வாருங்கள். அம்மா அனுமதி இருக்குங்களா? மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன்.
இதுவரையிலும் நமக்கு உண்மையான இன்பம் பணம், பதவி, பொருள் இவற்றில் கிடைக்கிறதா என்பதை பற்றிய சிந்தனை உரையை மிகச் சிறப்பாக அற்புதமாக நம்முடைய வாழ்வியலிலேயே இருக்கக்கூடியதை ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பாக விளக்கினார்கள். ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். தமிழர் வேளாண்மை மருத்துவர், தமிழர் மருத்துவர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள நீங்களும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் அனைவரும் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சில அறிவிப்புகள், அதன் பிறகு கேள்வி பதில் துவங்கலாம். நாளை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள் நிகழ்வு நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை மாலை ஞாயிறு என்பதால் விடுமுறை. திங்கள் அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சி. அனைத்து நிகழ்விலும் அனைவரும் கலந்து சிறப்பிப்போம். தமிழ் ஆனந்த யோகம் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உண்மை தத்துவங்களை உள்ளது உள்ளபடி மக்களுக்கு கொண்டு செல்வதில் சிறப்பான சேவை ஆற்றி வருகிறது. பல்வேறு தலை சிறந்த ஆசான் அவர்களோடு உயிர் கலப்பு பெற்ற மூத்த பேராசிரியர்களை கொண்டும் சனிக்கிழமைகள் இயற்கை மருத்துவம், இயற்கை வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருந்து பல்வேறு சிறப்பு பெற்ற மூத்த அறிஞர்களையும் கொண்டு சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளில் மலர் மருத்துவம், மற்ற நாட்களிலே சிறந்த தவம், சிறப்பு தவங்கள் நடைபெறுகிறது. அனைவரும் அனைத்திலும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். இந்த நிகழ்வுகளை பற்றிய போஸ்டர்களை உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதற்கு முன்னதாக ஐயா என்னுடைய புரிதல், சில விளக்கங்கள் மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. உண்மையான இன்பம், நிறைவு, அந்த நிறைவு மகிழ்வு தற்காலிகமானதா நிரந்தரமானதா என்பதை பற்றி மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். ஒண்ணு, நீங்க நிறைவு என்ற தலைப்பிலே ஒரு வருடத்திற்கு முன்பாக பேசிய அந்த தலைப்பு நிச்சயமாக நான் தொடர்ந்து கடைபிடிக்கிறேன். அந்த பாத்ரூம் தொடச்சிட்டு அந்த மாப்பு சொல்லுவாங்களா, அதை வச்சு தொடச்சி ட்ரை ஆன பிறகு பார்த்தாலே ஒரு அற்புதமான சந்தோஷம் வருகிறது. அதே மாதிரி செருப்பு வைக்கிறது எங்களுக்கு முதல்லயே மனவளக்கலையில ஆரம்ப பயிற்சியாக சொல்லுவாங்க, செருப்பு வைக்கிறது வரிசையா வைக்கணும்னு. அதே மாதிரி வண்டி துடைக்கிறது நீங்க அடிக்கடி எல்லா நிகழ்வுகளையும் சொல்லியிருக்கீங்களே, மிக சிறப்பு. ஏன்னா எந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கோ நாம அதை பயன்படுத்தணும், எந்த பொருளா இருந்தாலும் சரி. இப்ப விலங்குகள் சொன்னீங்க, விலங்குகள் தனக்கு தேவையில்லாததை அவ கவனிப்பது, அவ யூஸ் பண்றதே இல்லை. ஆனா மனிதன் மட்டுமே எல்லாத்தையும் தனக்கு தேவை என்று பொருளை பெருக்கி துன்பத்தையும் பெருக்கிக் கொள்கிறான் என்பதை மிக அற்புதமாக எடுத்திருக்கிறீர்கள். அவை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, அந்த 5 அறிவு உயிரினம் வாழ்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான். அந்த மான் கதையை சொன்னீங்க, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. பசி இல்லைன்னா கூட அவன் மானை கொன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாளைக்கு சாப்பிடுவான்ட்டு. ஸோ நம்ம அதை உணர்ந்து வாழணும். தேவையற்ற பொருட்களை, பணமோ பதவியோ பொருளோ நமக்கு வேண்டாம்னா வேண்டாம் என்று நம்ம ஒதுங்கி நிற்கணும். அதே மாதிரி பதவிக்கு நீங்க சொன்னீங்க, ஒரு கவுன்சிலரா இருந்தா அவர் எப்படி செய்யணும்ன்றது அதற்கு முன்னதாகவே அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறு சிறு பணிகளில், அதாவது இப்ப சின்ன தெருவில் பழ மரங்களை அதை நடலாம், அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்த்து வைக்க அவனால் முடிந்த அளவுக்கு அவன் உதவி செய்யும் போது நிச்சயமாக அவன் மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுவான், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும். இது எனக்கு தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரிலே, அவர் கிராமம், மின்விளக்கு இல்லாத காலத்திலே அவர்கள் அந்த ஊரில் உள்ள எல்லோரும் சேர்ந்து அந்த தெருவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-70 மின் விளக்குகளை பொருத்தினார்கள் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாகவே என்று அவர் அடிக்கடி அந்த கருத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க. அவர் உண்மையாகவே இப்ப நீங்க சொன்ன மாதிரி தானாகவே யாரும் எதிர்ப்பாளர்கள் யாரும் இன்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்கள். நாம அவருக்கு இந்த நம்முடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அவர் என்பதால் நாமும் நம்மால் முடிந்த சமுதாய கடமையை
ஓரளவு செய்யலாம் என்பதை எங்களுக்குள்ள ஒரு விதைத்து உள்ளீர்கள். அது ஏற்கனவே இந்த தமிழ் மனவளக்கலை ஆனந்த யோக பயிற்சியில் உள்ள தமிழ் ஆனந்த யோக மக்களுக்கு இருக்கிறது. அதை நீங்க விளக்காக இருந்து தூண்டி விட்டு இருக்கிறீர்கள் ஐயா, மிக்க நன்றி. அதே மாதிரி சொன்னீங்க, நிறைய பொருளை நாம உபயோகப்படுத்துறோம், அதை பயன்படுத்துறோம், அதை கடைசி வரை பயன்படுத்துறோமா, அதை பெருமைப்படுத்துகிறோமா என்னும் போது எனக்கு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்ததுங்க ஐயா. இப்போ தாய், மகன், கணவன், மனைவி, பிள்ளை அன்று இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி ஆகட்டும், அவர்கள் திருமணம் ஆகாத போது எந்த நிலையில இருந்த, இப்ப நீங்க வீடு கட்டும்போது நம்ம முதல்ல என்ன யோசிச்சோம், ஐயோ இந்த வீடு கட்டுறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி திருமணம் ஆகாத ஒரு பெண்ணோ ஆணோ அந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு நல்ல வாழ்க்கை துணை நமக்கு அமைய வேண்டும், நல்ல மனைவியாக வர வேண்டும், நல்ல கணவன் வர வேண்டும் என்று இருப்பாங்க. ஆனால் திருமணம் ஆகி ஒரு 5 வருடங்கள் கழித்து அது அப்படியே அதை என்ன சொல்ற, உல்டாவா மாறிடும். எப்படிதான் இந்த பிசாசு என் கழுத்துல வந்ததோ, என்கிட்ட மாட்டிச்சோன்னு ஆணோ பெண்ணோ ஒருவருக்கு ஒருவர் இப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கு. இந்த அம்மா அப்பா எனக்கு இருக்க வேண்டியதில்லை. ஆனா இவர்களுக்குள் ஒரு புரிதல் வர, நீங்கள் இன்று சொன்ன எந்த ஒரு பொருளையும் எதை எதனால் செய்ய முடியும், யார் செய்வார், அவரவர் தகுதிக்கேற்ப நாம் செய்ய வேண்டும். இதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. அடுத்து நிறைவாக என்ன சொன்னீங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 நிமிடமாவது 20 நிமிடமாவது நீங்கள் ஒதுக்குங்கள். இன்னைக்கெல்லாம் என்ன செலவு செஞ்சோம், இன்னைக்கெல்லாம் நல்ல காரியம் என்ன செஞ்சோம் அப்படின்றத நீங்க சொன்னது நிறைவா இருந்ததுயா. இந்த நிறைவு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்தால் அன்பு, கருணை, ஆரோக்கியம் அனைத்துமே தானாக வரும் என்ற அற்புதமான தெளிவான விளக்கத்தை கொடுத்தீர்கள். நன்றி ஐயா, கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைவா இருந்ததையா இன்னைக்கு உரை, உங்களுடைய உரை. அடுத்ததாக கனகராணி அம்மா பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிமா ஐயா. அம்மாவே எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன எல்லா கருத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு அதுல ஒண்ணு முக்கியமா நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, பணம் சம்பாதிப்பதுல அவங்க பணம் கொடுக்கறது நம்ம மகிழ்வா சம்பாதிக்கணும், யாரையும் வருத்தி சம்பாதிக்க கூடாது. அந்த பணம் தான் நிலைக்குன்ட்டு ரொம்ப நாளாவே எல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்றைய நிலைமை அந்த மாதிரி இருக்கிறதுன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்குது. ஆனா அதுதாங்க உண்மை. இப்போ அகம் மகிழ்ந்து இப்ப அவங்க கொடுக்கறது, நம்ம யாரையும் வருத்தி வருத்தி கொஞ்சம் சத்தமா சம்பாதிக்கிற பேசுங்க. யாரையும் நம்ம வருத்தாம ஒரு மகிழ்வோடு அவங்க அந்த பணத்தை கொடுக்கும்போது அந்த பணம் நம்மளுக்கு ஒரு இன்பமா இருக்கும் ஐயா. அதாவது தேவையில்லாத ஒரு தண்ட செலவாவோ ஆஸ்பத்திரி செலவாவோ அந்த மாதிரி போகாது. கரெக்டான வழியில நம்ம செலவு பண்ணுவோம். அது இப்ப நீங்க சொன்னது கரெக்டான வழிங்க, உண்மை. எனக்கு தெரிஞ்சு கூட அவர் பக்கத்துல ஒரு அம்மாங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுமா. ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இப்ப ஒரு சமீபத்துலதான் என்ன பண்றாங்க, ஒரு இந்த களி உருண்டை செஞ்சு பக்கத்துல இருக்கிறவங்க கேக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க ஐயா. இந்த கம்மங்கூழ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க சரின்ட்டு நம்ம போய் பார்த்தோம்னா 10 ரூபா தான் ஒரு உருண்டை, அவ்வளோ பெருசு. ஒண்ணு சாப்பிட்டாலே வகுறு ரொம்பிருங்க ஐயா, அந்த அளவு கொடுத்தாங்க. அப்புறம் இந்த மதிய நேரத்துல இந்த ராகி களிக்கு அதுக்கு குழம்பு வேற கொடுத்தாங்க. எனக்கே ஒரு சந்தேகம், இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்ட்டு. அப்புறம் ஒரு டைம் போய் கேட்டேன், அம்மா இப்ப நீங்க ஒரு டைம் செஞ்சா உங்களுக்கு ஒரு செலவுக்காவது ஒரு 50 ரூபா வருமா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா அது கூட எல்லாம் வராது, எனக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா இருந்தா கூட போதும் அப்படின்னாங்க. அம்மா அப்ப உங்களுக்கு கட்டுப்படியே ஆகாம இவ்வளோ வேலை செய்யறீங்க, 10 ரூபா இல்லம்மா அந்த குழம்புக்கும் சேர்த்து ஒரு 15 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு இப்ப நம்மளா பார்த்து அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் அவ்வளவு. நீங்க சொன்னது அது அப்படியே இப்ப நான் பார்த்தேங்க ஐயா. அந்த மாதிரி நம்மளா மகிழ்ந்து கொடுக்குறோம் பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு இன்பமா இருக்கும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு தொழில்லையோ எந்த இதுலயும் அவங்களா சந்தோஷமா நிறைவா செய்யும் போது நம்மளுக்கு அந்த இன்பம் நிறைவா இருக்குங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அந்த நிறைவுங்கிறத இதையெல்லாம் நம்மளும் கடைபிடிக்கணுங்க ஐயா. கண்டிப்பா கடைபிடிப்போம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. அந்த சொன்னீங்க இல்லையா, சில நேரங்கள்ல அதுல ஒரு 2 கருத்து கொஞ்சம் விடுபட்டதா நினைக்கிறேன். அம்மா சொல்லும்போது அப்படியே உல்டாவா மாறிடும். அதாவது கணவன் மனைவி முதல்ல கற்பனை பண்ணிக்கிட்டு போறது ஒரு பெரிய இளவரசின்னு நினைச்சிட்டு இந்த பையன் கற்பனை பண்ணிட்டு போவான். அந்த பொண்ணு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறோம்னு கற்பனை பண்ணிட்டு வரும்.
இங்க வந்து பார்த்தா நரகம் ஆயிடும் 2 பேருக்கும். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சவால். அதாவது விரும்பி எடுத்துக்கிற காதலித்து அன்பின் நிகழ்வால் அன்பு உறவு கொண்டு செஞ்சுக்கிற திருமணங்கள்லயும் நெறைய மனமுறிவு வருது. ஏன்னா, இவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி ஆரம்பிச்சு, மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும்போது வேறொரு மாதிரி ஆயிரும். விட்டு குடுத்தல்கள்லாம் அதுக்கப்புறம் இல்லாம போயிரும். அல்லது பணத்தாலேயோ, பொருள்களை பயன்பாட்டாலேயோ, அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலேயோ கடைசி வரையில் விட்டு குடுத்தலே இல்லாம போயிரும். அவங்க 2 பேருமே தேடிக்கிட்ட திருமணமா இருக்கிறதுனால, 2 பேர் குடும்பத்தையும் எதிர்த்தோ அல்லது ம் ஒற்றுமை இல்லாமலோ இவர்கள் தன்னிச்சையாக தேடிக்கொண்டதால இவங்களுக்கு யாரும் துணைக்கு நிக்க மாட்டாங்க. அது வேற. எப்படியும் அவங்கள சேர்த்து வச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற பண்பாடு இல்லாம போயிரும். ஒரு கட்டாயம் இல்லாம போயிரும். அதனால சுலபமா அவங்க முறிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் மீது ஒருத்தர் விருப்பு அல்லது ஒருத்தர் மீது ஒருத்தர் அ அதாவது விருப்பமின்மை, வெறுப்பு. இந்த மாரி ஆயிரும். நெறைய மனசும் உடைஞ்சிருவாங்க. வெளியில சொல்லாட்டினாலும். இது வந்து பெற்றோர்கள் பார்த்து வைக்க திருமணம் சரியா? அப்படின்னா, இவுங்க வந்து அதிகப்படுத்தி பேசுவாங்க முதல்ல. பையன பத்தியோ, பொண்ண பத்தியோ பேசுவாங்க. பேசி இந்த குடும்பமும், அந்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து புரியாத முடிச்சு வைப்பாங்க. எப்பல்லாம் சின்ன சின்ன பிணக்குகள் வருதோ, அத இவங்க எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பல பேர் சேர்ந்து சரி பண்ணுவாங்க. அப்போ அது வந்து பிரிஞ்சு போகாம இவங்க பார்த்துப்பாங்க. அது தானா சேர்ந்தது. பல சூழ்நிலைகளால தனக்கு தானே பிரிஞ்சு போனாலும் பரவால்ல போல இருக்கேன்னு நினைக்கிற இடத்துக்கு வரும். இதுவும் அது மாரி வரும். மறுபடியும் மீண்டும் ஆரம்பிச்ச இடத்துல நிப்போம். இது வந்து விடிஞ்சிருச்சு நம்ம தலையில. இந்த சனியன பேய் பிசாச கட்டுனது மாரி இருக்கே! அப்படின்னு நினைச்சது மாரி வந்திருந்தாலும், அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு, ஆரம்பிக்கும்போது எப்படி அந்த அன்பின் மிகுதி நம்மள கொண்டு வந்து சேர்த்ததோ, அது கடைசி வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக சகிப்புத்தன்மையின் உச்சத்துக்கு போயி, தன்னுடைய தன்னிலை விளக்கம் குடுத்து, அல்லது தன்னுடைய செயல்களால் மௌனமாக செய்து கொண்டே இருந்து, கொஞ்சம் கொஞ்சமா அடிமைப்படுத்தி ஆளுமைக்கு கொண்டு வந்துருவது. நம்முடைய செயல்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்றன. ஆளுமைக்கு நம்மை கொண்டு வருகின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அடிமையா இருக்கிறவன் தான் உண்மையான ஆளுமைக்குரியவன். ஒருத்தன் எனக்கு உண்மையான வேலைக்காரன் இருக்கான் பாருங்க. அவன் தான் உண்மையான எஜமானன். அவன் வேலைக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தன்னுடைய பணிகளை சரியாக செய்வதன் மூலமாக தன்னுடைய எஜமானை அவன் ஆளுகிறான். தன்னுடைய முதலாளியை அவன் ஆளுகிறான். அவன் அவன் தன்னை மறந்து, "எப்பா நீ இல்லன்னா என்னால ஒண்ணுமே முடியாதுப்பா" அப்படின்னு சொல்ற இடத்த நோக்கி கொண்டு போவான். இது மனைவிக்கும் பொருந்தும், குழந்தைக்கும் பொருந்தும், கணவனுக்கும் பொருந்தும். ஒரு குழந்தை வந்து ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாம வேலை செய்யுது பாருங்க. "இது சத்த செய்யப்பா" அப்படின்னு சொல்லாமலே ஒரு குழந்தை செய்யுது பாருங்க வேலைய. ஒரு பையன் தன்னுடைய தந்தையினுடைய எதிர்பார்ப்ப அப்பா சொல்லாமலே தானே செய்றான் பாருங்க. அவன பத்தி தமிழ் என்ன சொல்லுது தெரியுமா? "இந்த வேலைய சத்த செஞ்சுட்டு வாயேன்ப்பா." ஒரு ஏவல் தானே அது. ஏவலாளின்னா வேலைக்காரன். ஏவலாளின்னா வேலைக்காரன். ஏவல்னா வேலை. அந்த வேலைக்கு அவனை ஏவினான் அப்படின்னா வேலைக்கு விடுறதுன்னு அர்த்தம். ஏவா மக்கள். அதாவது வேலைய சொல்லி செய்யாம தானா செய்ற மக்கள் இருக்கு பாருங்க. எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுறது. மூவா மருந்து. மூப்பு வயசே ஆகாத மருந்தாம். இன்றைக்கும் இளமையா வாழறதுக்கு ஒரு தகப்பனுக்குரிய மருந்து என்னன்னா, ஏவா மக்கள் மூவா மருந்து. 4 வார்த்தைங்க தமிழ்ல. வேலையை சொல்லி செய்யாத மக்கள், தாங்களாகவே செய்து முடிக்கின்ற மக்கள், அந்த தந்தையை என்றைக்கும் இளமையாகவே வாழ வைப்பான். அவனுக்கு மூப்பே வராதாம். வயசே ஆவாதாம் அவனுக்கு. எப்படி தமிழ் சொல்லுது பாருங்க. அது போல கணவன், மனைவி. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க போறதில்ல. நம்ம இப்ப நீங்க என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இந்த பேச்ச கேட்டுட்டு இருப்பீங்க. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க போறதில்ல. இந்த ஒரு தடவ தான் வாழப்போறோம். இது வந்து கணவன் மனைவிக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் சரி, குழந்தைக்கும் தகப்பனுக்கும் நினைச்சுக்கிட்டாலும் சரி, அலுவலகத்துல நீங்க இருக்கிற பணிய நினைச்சுக்கிட்டாலும் சரி, மிகச்சரியா இத நம்ம செஞ்சிடணும். அவங்க நிச்சயம் அவங்க தெரியும்போது தெரிஞ்சுப்பாங்க நான் யாருன்னு. நான் எல்லாரையும் பத்திரமா வச்சிருக்கேன். எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இத விட சிறப்பா யாரும் செஞ்சதாவே இருக்கக்கூடாது. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைய நம்ம தொடங்குனோம்னா, கண்டிப்பா ஒரு கட்டத்துல கடைசியில நீங்க வெற்றி அடையும் வரையில் தோல்வி இல்லை. நீங்க கிரவுண்ட விட்டு வெளியில போனீங்கன்னா தான் நீங்க மைதானத்துல ஜெயிக்க முடியாது. பந்தயத்துல. அதனால கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், நீங்கள் அவரை வெற்றி கொள்ளும் வரை, அவரை திருத்தும் வரையில், அவரை உங்களுக்குரியவராக மாற்றும் வரையில், பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, அதுவரையில் உங்களுடைய முயற்சி தோற்று போகவே கூடாது. முயற்சி தோற்று போகக்கூடாது. முயன்று கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமா வெற்றி வரும்.
எல்லாத்துலயும் வரும். நன்றிம்மா. அடுத்தது. மிக்க நன்றி ஐயா. யதார்த்தமான வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது நடைபெறக்கூடிய மிக அற்புதமான இது. நீங்க சொன்னீங்க அந்த ஆளுமை. அடங்க தெரிந்தவனுக்குத்தான் நடக்க தெரியும் என்ற ஒரு அடுத்தது எனக்கு ஞாபகம் வந்ததுங்க ஐயா. அதே மாதிரி ஏவா மக்கள் மூவா மருந்து மிகச் சிறப்பு. ஒவ்வொரு தந்தையுமே அவன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு அல்லது பிள்ளைகள் உறவு, பெற்றோர்கள் உறவு எல்லாமே ஒண்ணு மட்டும் நாம யோசிக்கணும். அந்த அன்பு கருணை நமக்கு உள்ளதா இருக்கு. அது அடிக்கடி நாங்க தமிழ் சொல்றேன். நீங்க எதையும் தேடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். உள்ளுக்குள்ள இருக்கிறத நாம பிறந்திருக்கிறது ஒரே பிறவி. இது ஏன்னா அடுத்த பிறவி எங்க இருக்கோம் இல்ல போன பிறவி எங்க இருந்தாலும் தெரியாது. ஆனா இந்த பிறவி நமக்கு தெரியும். இது நமக்கு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, தாய் தந்தையரும் சரி, சகோதரர்களும் சரி, பிள்ளைகளுமே சரி, எல்லாமே நமக்கு சொர்க்கத்தில், அதாவது கரு மையத்தில் நமக்கு இந்த பிள்ளைதான் இவருக்கு, இவர்தான் கணவன், இவர்தான் மனைவி, இவர்தான் அம்மா அப்பா. ஏன்னா நிறம் குணம் எல்லாமே நமக்கு ஆன்றோர்களின் வழியாக வழிகிறது. அதை நம்ம அறிஞ்சு புரிஞ்சு அடுத்து இப்ப ஒரு பொருள் வாங்கினோம்னா அந்த பொருளை எப்படி முழுசா பயன்படுத்தணுமோ அதே மாதிரி அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவரவரை பயன்படுத்தி எல்லோரும் நல்லவரே இந்த உலகில் என்ற ஒரு உண்மையான தத்துவத்தை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அப்போ அந்த குடும்பம் உண்மையிலேயே ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் என்பது உங்களுடையிலிருந்து எனக்கு நல்ல புரிதல். நான் என்னுடைய நண்பர்கள் சிலருக்கு இதைத்தான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். அடுத்து நாம பிறக்க போறதில்லை, ஒரு தடவை பிறந்துட்டோம், அதே மாதிரி எங்கேயும் போக முடியாது. நம்ம வீட்டுல தான் நாம இருந்து எல்லா ஆளுமையுமே காமிக்கணும். அதையும் சொல்லுவேன். மிக்க நன்றி ஐயா. இது ஒரு நல்ல புரிதலாக எனக்குள் ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி. அடுத்ததாக தீபா அம்மா, வாழ்க வளமுடன். தீபா வர்ஷிகா பேசு. ஐயா வணக்கம். சென்னையில இருந்து தீபா பேசுறேங்க ஐயா. நன்றிம்மா. ஐயா ஒரு சந்தேகம். இப்போ எந்த வேலை செய்யறதா இருந்தாலுமே ஒரு பதட்டமாவே இருக்கு. அடுத்துன்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு வீட்டு வேலையே செய்யறோம் அப்படின்னா இதை முடிச்சுட்டு அடுத்த வேலை செய்யணும், அடுத்து நம்ம கிளம்பணும். இப்போ காய் கட் பண்றதா இருந்தா கூட இதை நம்ம முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பாத்திரம் விளக்கணும், அடுத்தது நம்ம அந்த வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியே இருக்கு. நம்ம செய்யற வேலையிலேயே கவனம் இல்லை. நம்ம அடுத்து என்ன அப்படின்ற ஓடிட்டே இருக்கு. அடுத்து நம்ம குளிக்கணும், அடுத்து நம்ம ரெடி ஆகணும், அந்த மாதிரியே ஒரு பதட்டத்திலேயே இருக்குது. அதை எப்படி சரி பண்றது? ஆமாங்க ஐயா. அருமை. இது இது எத்தனை பேர் இதுக்கு பதில் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. யாரையாவது அனுமதிக்கலாமா பதில் சொல்றதுக்கு? நான் சொல்லிடவா அம்மா? கேட்கலாங்க ஐயா. இதற்கு பதில் தெரிந்தவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ரிஷி பாபா அம்மா சொல்றீங்களா? சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நான் வாழ்க வளமுடன். ஐயா, ஒண்ணு வேதாத்ரி மகரிஷி அவருடைய பயிற்சி பின்பற்றுறவங்களுக்கு அந்த பதட்டம் தானா குறையும். இது ஒரு முறைங்க. இன்னொன்னு இயற்கையிலேயே என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நம்ம வாழ்க்கை இப்ப காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படிங்கறத ஒரு ஷெட்யூல் போட்டு ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளவு நேரம் ஆகுது. இப்ப புதிய வேலையா ஏதாவது நம்ம எடுத்து செய்யும் பொழுதுதான் நமக்கு நேரம் கணக்கிட முடியாது. ஆனா தினந்தோறும் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எவ்வளவு நேரம் நமக்கு ஒரு கணக்கீடு தெரியும். அதை ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு இந்த நேரத்துல இந்த வேலைகளை முடிச்சிருவோம் அப்படின்றத மனதை முதல்ல தயார் நிலைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடுத்த வேலைக்கு மேல கவனம் போகாது. செய்யற வேலை மேல ஆர்வமாவும் அதை ஒரு விருப்பத்தோடவும் செய்து நிறைவா முடிப்போம். இதுதாங்க என்னுடைய கருத்து. சிறப்புமா. ஐயா என்ன சொல்றாங்க கேட்கலாம். ஐயா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல கண்ணு, ரொம்ப சுலபமா இதை எதிர்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் படுத்த பிறகு படுக்கையில கூட நீங்க காலையில எப்படி இருந்தீங்க, எந்த பதட்டத்துல இருந்தீங்க, எந்த வேலையை எப்படி செஞ்சீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு நினைவுக்கு கொண்டு வாங்க. இப்போ ஒரு வேலையை செஞ்சு முடிப்பீங்க. ஒரு இடத்துக்கு ஆபீஸ் போகணுன்ட்டு அவசரமா கிளம்பி போவோம். அங்க போன பிறகு பாத்தீங்கன்னா நம்ம தான் முன்னாடி போயிருப்போம். எல்லாரும் ரிலாக்ஸா வருவாங்க. இவ்வளவு பதட்டத்துல செஞ்சிருக்கோமா? அவசரம்னு ஜங்ஷனுக்கு ஓடுறது, அவசரம்னு பஸ்ஸுக்கு போறது. நம்ம முன்கூட்டியே கிளம்பினோம்னா அவ்வளவு பதட்டத்துல போக வேண்டாம். அது போல ஒரு வேலைக்கு போதுமான அளவு நேரம் தேவைப்படும். காலையில எழும்புனதுல இருந்து ஆபீஸ் போற வரைக்கும் ஒரு 7 to 10 வேலை இருக்கும். இந்த 10 வேலையை செய்யறதுக்கு குறைச்சலா ஒரு 5 மணி நேரம் தேவைப்படும்.
ஆனா உங்ககிட்ட இருக்கிறது 3 மணி நேரம் தான். 5 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை 3 மணி நேரத்துல செஞ்சா பதட்டம் தாங்க கண்டிப்பா வரும். நீங்க பல வேலைகளை விட்டுடணும். ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் உட்கார்ந்து இருந்து நல்லா தான் இருக்கு, முகம்லாம் நல்லா தான் இருக்கு, சரி பண்ணிட்டோம், உடையெல்லாம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் பூட்டிட்டோம், சரி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போலாமே அப்படிங்கிற அளவுக்கு நேரத்தை நிறைய வச்சிருக்கணும். நீங்க நேரம் பத்தாத அளவுக்கு வேலையை ஏத்திக்க கூடாது. இது வந்து முதல்ல. இல்ல எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க பிடிவாதமா பேசுவீங்க. அப்படி பதட்டத்துல செய்யறதுனால எந்த வேலையும் சரியா செய்யாம ஒரே ஒரு வேலையை தப்பா செய்ய அவசரத்துல எண்ணெயை கீழே ஊத்திட்டீங்கன்னா அந்த எண்ணெயை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா செலவாகும்? 3 பங்கு நேரத்தை வாங்கிடும் ஒரு வேலை பதட்டத்துல செய்யற வேலை. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பதட்டத்தை எப்படிதான் ஒழிக்கிறது? இரவு படுத்துட்டு இந்த வேலையை பத்தி யோசிங்க. அன்றைய பொழுதுகள்ல எந்தெந்த வேலையெல்லாம் செய்யலாம், மறுநாளைய பொழுதுல அம்மா சொன்னாங்க இல்லையா, மறுநாள் பொழுதுல எந்தெந்த வேலையெல்லாம் செய்யணும், எந்தெந்த வேலையை ஒத்தி வச்சு அடுத்த நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. முதல்ல இரவுல அமைதியா உட்காருங்க. வேதாத்திரி மகரிஷி தியானம் தவம்லாம் எனக்கு தெரியாது, நான் வேற ஒண்ண சொல்லிட்டு இருப்பேன். உடலையும் மனசையும் சேர்த்து, உடல் மனம், உடல் பொருள் ஆவின்னு சொல்றோம் இல்லையா, 3 இருக்கு. இந்த 3ஐயும் சேர்த்து சீர் செய்வதற்கு உடலிலே முயற்சியை தொடங்குங்கள். நான் இப்படிதான் சொல்லியிருக்கேன். உடலிலே உங்களுடைய பயிற்சியை தொடங்குங்கள். பசியை எழுப்ப முயற்சி செய்யுங்கள். இருளிலே உட்கார்ந்து, இருளிலே இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம், நம்ம தூங்கிட்டு இருப்போம், நம்ம புள்ள பையன் தூங்கிட்டு இருப்பான், வீட்டுக்காரங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அப்பா அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம அமைதியா இரவுல எப்பவோ எழுந்திருப்பீங்க, இடையில பாத்ரூம் போறதுக்கோ அதுக்கு இதுக்கும். அப்படியே இல்லைனாலும் இடையில சுயநினைவு வந்த பிறகு எழுந்து அமைதியா உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இருட்டிலே உட்காருங்க, தப்பு இல்லை. அமைதியா சிந்திங்க. எந்தெந்த வேலையெல்லாம் பதட்டத்துல இருக்கும், நாளைக்கு என்னெல்லாம் செய்யணும். சும்மா ஒரு 10 நிமிஷம் திருப்பி படுத்துக்க தான் போறீங்க. இந்த மாதிரி அன்றைய வேலைகளை சிந்திப்பதை தலையாக கொள்ளுங்கள். நான் பசி எழுப்பறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராமலிங்க மாதிரி சின்னதா ஒரு துணியை தலையில போட்டுக்கோங்க, முக்காடு மாதிரி போட்டுக்கோங்க. இடது கால் கீழே, வலது கால் மேல. அது போலவே இடது கை கீழே, வலது கை. ராமலிங்கத்தோட போட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அது உண்மையில் வெற்றிடத்திலிருந்து, பசி என்ற வயிறு என்கிற பகுதியிலிருந்து வெற்றிடத்திலிருந்து வெப்பத்தை மேல் நோக்கி எழுப்புகிறது. அது போலவே விடியற் காலை குளியல், இரவு வெந்நீரில் நனைத்த துணியால் பாதங்களை துடைத்தல், வாரத்தில் 2 நாட்களுக்கு கட்டாயமாக எண்ணெய் தேய்த்து தலை முழுகுதல். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி செய்யணும்னு. நித்திய உடல் பாதுகாப்பு முறைன்னு. உடல் சரியா இல்லைன்னா நீங்க எதையுமே செய்ய முடியாது. இப்ப நான் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அம்மா கூட சொன்னாங்க, நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். நான் கூட சொன்னேன், என் பாத்ரூம்ல நான் தான் துடைக்கிறேன், என் செருப்பெல்லாம் நான் தான் துடைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் கூட சொன்னேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க நானும் உங்களை சொல்லவும் மாட்டீங்க. எப்பன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்ல தெரியுமா? ஒரு தடவை நீங்க நானு என்ன சொல்லாத நேரம் எது உங்கள் வாழ்க்கையில? ஏதாவது குறை நம் மீது சொன்னானா நான் என்னால அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? யாராவது நம்ம குறை சொன்னாங்கன்னா அது என்னால இல்ல, நான் இல்ல, நீதான் அப்படின்னு சொல்லுவோம். அதான் அப்பவும் நீங்க நான்கிற வார்த்தையை உபயோகிப்பீங்க. நீங்க உங்களை நானே சொல்லக்கூடாது. அது அப்போ எப்படிப்பட்ட பொழுதுகளில்? மரணித்த பிறகுதான் இருக்குங்க. பேசவே மாட்டீங்க. ஆமா, மரணித்த பிறகுதான். நீங்க உயிரோட இருக்கும்போது நானும் உங்களை சொல்ல மாட்டீங்க. எப்ப? வேற யாராவது சொல்லுங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் பேசவே மாட்டீங்க. சுயநினைவோட இருக்கும்போது நானும் சொல்ல மாட்டீங்க. எப்படி ஒரு அருமையா போது பாருங்க நீங்க கலந்துரையாடல். ஐயோ, நம்மை மறந்த ஒரு இறைவனோட கலந்த ஒரு இயற்கையோட கலந்த நிலையில சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லலாம்? அப்பவும் நான் உங்களை கேட்பேன்ல, நான் இறைவனா இருக்கேன்னு சொல்லுவீங்களா? என்னன்னு சொல்லுவீங்க? நானும் சொல்ல மாட்டேன். என்ன ஐயா நீங்களே சொல்லிடுங்க ஐயா. இவ்வளவு பேர் இருக்கீங்க, எவ்வளவு வயசா இருக்கு பாருங்க நம்மளுக்குலாம். நம்மளுக்கு நம்ம நடப்புல இருக்கிறத சொல்ல தெரியல. ஒண்ணும் இல்ல, ரொம்ப சாதாரணமான விடைதாமா. இந்த மாட்டுக்கார பையன் வந்து சுட்ட பழமா சுடாத பழமாங்கிற கதையா இருக்கு. எனக்கு சிரிப்பா இருக்கு. ஊதுனது சுட்டுச்சா பழம்னு கேட்டானா, அது மாதிரி ஒரு விடுகதை மாதிரி. அம்மா ஏமா படுத்துருக்கீங்க, ஏந்திரிக்கலையா, ஆபீஸ் போகலன்னா என்ன சொல்லுவீங்க? உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா இல்லையா? ஆமாங்க ஐயா. நான் சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லங்க, உடம்பு சரியில்லை படுத்திருக்கேன்னு சொல்லுவீங்க தானே? ஆமாங்க ஐயா, கரெக்ட் தான். உண்மையில நீங்க தான் அப்ப மட்டும் என்ன சொல்லுவீங்க? நான் சரியில்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. அது வரைக்கும் நான் சொல்லிட்டு சிறப்பு ஐயா, இருந்தது. சிறப்பு. நன்றி ஐயா.
அப்போ மட்டும் நான் இல்ல உடம்புன்னு உண்மை அப்பதான் முதல் தடவையா உண்மையை பேசுறீங்க நீங்க. முதல் தடவையா உங்க வாழ்க்கையில இது நான் இல்லை உடல். ஆமாங்க ஐயா. கணவனை விட, குழந்தையை விட, பெற்ற தாய் தந்தைகளை விட உங்களுடனே உங்களுக்காக உண்மையாக உழைத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய உடல். திடம்பட மெய்ஞானம். உடம்பார் அடியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்ப காப்பாத்துறதை விட மிகச் சிறப்பான ஒன்று, மிகச்சரியான ஒன்று இல்லவே இல்லை. அதுல தயவு தாட்சியமே இருக்கக்கூடாது. எனக்கு அலுப்பு பட்டுதுன்னு நான் வண்டியை துடைக்காம இருக்கலாம். 4 நாளைக்கு துடைக்காட்டினா ஒண்ணும் வீணா போயிடாது. வீட்டை நான் நினைச்சிட்டு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, வீடு கட்டினதுதான் நாளைக்கு பார்த்தாலும் அந்த அழகு குறையாம தான் இருக்கும். உடம்பு இருக்கு பாருங்க, ஒவ்வொரு வினாடியும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காற்று, குளிர்ச்சி, வெப்பம், இந்த 3ஆலதான் உடம்பு உருவாயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று, வெப்பம், குளிர்ச்சி, இந்த 3ஆலதான் உடம்பு உருவாயிருக்கு. இந்த 3ஐ வகைப்படுத்துகின்ற வேலை இருக்கு பாருங்க. இதுதாங்க வலி முதலா வெண்ணிய 3. காற்றுன்னா வாதம், பித்தம்னா சூடு, குளிர்ச்சி என்பதை நாம் நீராக பார்க்கிறோம். வெப்பம் இல்லாத இடத்துல குளிர்ச்சி இருக்கும். வெப்பம் இழந்த பிறகு அங்க இருக்கிறது குளிர்ச்சி. ஒரு சூடான இரும்பு துணில இருந்து வெப்பம் போயிட்டா மிச்சம் குளிர்ச்சி. இந்த உடல் இந்த 3ஆல இயங்குது. இதை சரி பண்ற வேலை தாங்க நான் சொல்றேன். உடம்பு மட்டும் சரியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மனசு தானா உற்சாகம் வந்துடும். இந்த அடிப்படையை நிறைய சொல்ல மாட்டேங்கிறான் யாரும். மனசுல இருந்து உடம்பு கிட்ட வராங்க. இல்ல நான் மனசால இந்த மலையை தூக்கிடுவோம், மலையை தூக்கிடுவோம், மலையை தூக்கிடுவோம் நினைச்சிட்டே வச்சுக்கோங்க. மலையை தூக்க முடியுமா? இந்த இடத்துல நான் முரண்படுறேன். சில சில எப்படி சொல்றது, சில ஆசான்களிடத்தில் நான் முரண்படுகிறேன். எப்படி நீங்க மனசாலேயே வெற்றியாளன்னா ஆகும்? மனசால நான் பொருளை வாங்கணும்னு நினைச்சு அதுக்காக முயற்சி பண்ணலாம். மனசால நான் ஒழுங்கா வாழணும்னு நினைச்சிட்டு அதுக்காக முயற்சி செய்யலாம். அதற்கு அந்த எண்ண விதைகள் தேவைப்படுகிறது. எண்ணத்தால் செய்யப்படுகின்ற விதைகள், நான் மிக சரியாக வாழ வேண்டும், மிக சரியாக நான் இயங்க வேண்டும், மிக சரியாக என்னுடைய குடும்பத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய பொருள்களை மிக ஒழுங்காக பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் முயற்சியோடு சேர்ந்து செயலாக மாறுகிறது. ஆனா அந்த செயல் நம்மளால முடியக்கூடியதா இருக்கணும். அதுக்கு பதிலா நீங்க செயல் மட்டும் சரியான செயலை செய்ய கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணங்களே இல்லாம வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? எண்ணங்களை விதைத்து செயலுக்கு கொண்டு செயல்களை செய்ய வைப்பதை விட நேரடியாக மிக சிறப்பான செயல்களை வடிவமைத்து அதை நீங்கள் செய்ய துவங்கி விட்டால் முடிந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், தண்ணீரை உருவாக்க முடியாதுன்னு உலகத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. விஞ்ஞானிகளுக்கே தெரியாது. தமிழ்நாட்டுல நிறைய பேர் சொல்லி பாருங்க, தண்ணியை மனிதன் உண்டாக்க முடியுது. இன்னும் வித்த காட்டுற நீ, தண்ணீர் எல்லாம் மனுஷன் உருவாக்க முடியுமா? எந்த காலத்திலும் முடியாது. ஏன்னா சோதனை சாலையை வச்சிருக்க, 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் சேர்த்து தண்ணியை உண்டாக்குறதுக்கு அப்படிம்பாங்க. உண்மையில தண்ணீரை உண்டாக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்கள் வழியில. பூமிக்கு தண்ணீர் வானத்துல இருந்து தான் வருது. ஆத்துல ஓடுது, குளத்துல ஓடுது, பூமி உள்ள இருந்து ஓட்ட போட்டு எடுத்து குடிக்கிறோங்கிறதெல்லாம் உண்மை. ஆனா இந்த எல்லா தண்ணியுமே முத வானத்துல இருந்து வந்ததுதான். அதனால வானத்துல இருந்து தண்ணி வர்றதுதான் நிஜம் சொல்லிட்டு அந்த தண்ணீரை உருவாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? பரப்புகளை உயர்த்தினாங்க. இதுதான் உண்மையா நீரை உண்டாக்குன வழி நிலத்துல. ஏன்னா வானத்துல இருந்து எல்லை கடந்த நீர் வருது. 3 பங்கு தண்ணி இருக்குங்க பூமியில. ஆனா முத பூமி உருவானது வெப்பக்கோள். எதையோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டாந்து நிறுத்துற இல்ல. இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கவே மாட்டோம், ஜெயிக்க முடியாதுன்னு நம்பிடுறோம். மிகப்பெரிய ஆச்சரியங்கள்லாம் இயல்பா நம்ம முன்னோர்கள் கடந்து வந்துட்டாங்க. வரப்புகளை உயர்த்தினா முதல்ல வெப்பம் கடந்து வெளியில போகுது. வெப்பம் உள்ள இடத்துல தண்ணி தங்கவும் முடியாது. 100 டிகிரிக்கு மேல வெப்பம் அதிகரிச்சுன்னா தண்ணி ஆவியாகிட்டு போயிடும். முதல்ல உங்க மனசுக்குள்ள சமாதானம் வரணும். நான் வெற்றியாளனா மாறணும். இந்த பொண்ணு எனக்கு படியவே மாட்டா, இந்த புருஷன் இவன் இந்த ஆளு எல்லாம் லூஸ் மாதிரி இருக்கான், இவனை எப்படிதான் நான் சரி பண்றது? இந்த பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான், ஆனா இவனை நான் ஜெயிக்கணும், எப்படியோ ஜெயிக்கணும். எப்படியோ என்னுடைய கணவனை எனக்கு அடிமையாக்க வேண்டும், என் மனைவி நான் சொன்னதெல்லாம் கேட்கும்படியாக மாற்ற வேண்டும், என் அலுவலகத்தில் எல்லோரும் என் பேச்சை கேட்க வேண்டும். இது முதல்ல எனக்குள்ள வரணும். அப்புறம் அதற்கான வேலை என்னன்னு பார்க்கணுங்க. முதல்ல எண்ணத்திலேயே இருந்தா வேலையாவாது. எண்ணம் உருப்பெற்று இயக்கமாகிவிட வேண்டும். நான் இதுதான் எண்ணத்தை விட முதல்ல நடக்கக்கூடிய வகைகளில் முயற்சிக்க வேண்டும். நடக்கிற வழியில முயற்சி பண்ணணும். நீங்க ஏதாவது சரியில்லாத வழி அல்லது நடக்க முடியாத வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. அது போலவே உங்களால் செய்ய முடியாத
குறி வந்து எங்காவது மாடி வீடு கட்டணும்னு கற்பனை பண்ணுமா, சிமெண்ட் வாங்கி கல் வாங்கி கட்டணும்னு. அதால முடியிற அளவாவே எடுக்கும் பாருங்க. நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். எலி கொஞ்சம் கொஞ்சமா தன் கையால அள்ள முடியிற மண்ணை மட்டும்தான் எடுக்கும். அவ்வளவு நீள வலை தோன்றதுக்கு. பாம்புக்கு வலை தோண்டவே தெரியாது. எலி தோண்டின வலையில வந்து படுத்துக்கும் எலியை பிடிச்சி தின்னுட்டு. கரையா தன்னால முடியிற அளவு மண்ணை தாங்க தூக்கிட்டு வரும். அவ்வளவு பெரிய புத்து கட்டிடும். நம்மளால முடியக்கூடிய அளவிலாக எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் தொடங்கணும். ஒரு புருஷனை மாத்துறதுக்கு நீங்க எடுக்கிறீங்க, ஒரு வழி எடுக்கிறீங்க. முதல்ல சின்னதா இருக்கணும். அவர்கிட்ட சின்னதா ஒப்புதல் வாங்கணும். கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் தான் பக்கம் திருப்பணும். எல்லாத்துக்கும் மேல மறுபடியும் தீபாவுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அமைதியா இரவுல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அன்றைய பொழுதுகளை பத்தி நினைங்க. எல்லாரும் ஆழ்ந்து தூங்கும் போது நீங்க எழுந்திருக்கீங்க. இருட்டுல உட்காந்து பாருங்க. உங்களையே உங்களுக்கு தெரியாது. இருட்டுல உட்காந்து பாருங்க, உங்களையே உங்களுக்கு தெரியாது. கண்ணை மூடிட்டு பாருங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது இருட்டுல. வெளிச்சத்துல நம்ம உருவம் தெரிஞ்சிடும். கண்ணாடிக்கு எதுக்கு தெரியும்? ஆனா இருட்டுல நம்ம உருவம் நமக்கு தெரியாது. நம்ம கண்ணை மூடிட்டு பார்த்தா எந்த இடத்துல நம்ம இருக்கோம்னே தெரியாது. கண்ணுக்குள்ள இருக்கோமா, கண்ணுக்கு வெளியில இருக்கோமா, மூளையில இருக்கோமா, இதயத்துல இருக்கோமா, எந்த இடத்துல இருக்கோம்னு தெரியாது. கண்ணை மூடினாலும் இருட்டா இருக்கும், கண்ணை திறந்தீங்கனாலும் இருட்டா இருக்கும். அதுதாங்க நம்முடைய உண்மையான நிலை. அறிந்தும் அறியாமலும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியை நோக்கி நம்ம முன்னேறணும். வாழ்க்கையில இன்பத்தை நோக்கி, இன்பத்தை உருவாக்குவதை நோக்கி, மற்றவர்கள் எல்லோருக்கும் சேவைங்க. நேசித்தல். நேசித்தல் என்பதுதான் சேவை. சேவை என்பதுதான். அதுக்கு வந்து முடிவே கிடையாது. ஒருவேளை என் புருஷன் திருந்தாமலே போலாம். அப்படியே நான் செத்து கூட போயிடலாம். ஆனா என்னுடைய இறப்புக்கு பிறகு ஒரு வேளையா அவன் திருந்தலாம். அது வந்து அப்பன்னா நீ அப்படியே செத்து போகணுமாங்கிறது இல்ல. நம்முடைய முயற்சி, மீண்டும் சொல்றேன், சரியான வகையில் நடக்க வேண்டும். அதாவது எந்த வழியில போனா நடக்குமோ அந்த வழியில போகணும். அப்பதான் நடத்த முடியும். ஒரு ஊருக்கு போறோம். எந்த வழியா போனோமோ ஊருக்கு சீக்கிரம் போவோமோ அந்த வழியா போனா தான் போவோம். ஊருக்கே போகாத எதிர் திசையில போனா, அந்த மாரி உங்களுடைய முயற்சிகள் சரியான பாதையை நோக்கி போக வேண்டும். இதுக்கு எந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்கறதுன்னு நினைக்க வேணாம். உங்களுக்கே தெரிஞ்சிருது கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க உங்களுக்குள்ளேயே ஆசிரியர் இருக்கிறார். அத உண்மையா நம்புங்க. சரியா? நன்றி, வணக்கம். மறுபடியும்மா நன்றி. 10 நிமிஷம் யோசிங்க, உட்காருங்க. கண்டிப்பா உடலை சரி பண்ணுங்க. உடல்ல இருந்து மனசு சரியாகும். மனசும் உடலும் ஒண்ணு சேரும்போது படிப்படியா உங்களுக்கு வழி திறக்கும், நடக்கும். நீண்ட நேரம் பேசிட்டோமாம்மா? நேரம் இருக்கா? ஆமாம்மா, ஆமாங்க.